கைடா சாப்பிடுறா ஏன்டா என்னடா கல்யாணம் என்ன போறேன் ஏன்டா கல்யாணிக்கு போறடா எனக்கு கஷ்டமா இருக்குடா என்ன அப்ப சாப்பிட கையில சில்லிங் எஃபெக்டா இருக்கு திரும்ப லெஃப்ட் கொஞ்சம் போட்டேல வளைச்சு வளைஞ்சிருக்கு லாக் ஆயிட்டு அவருக்கு வளைஞ்சிருச்சு அன்னைக்கு அப்படிதான் லாக் ஆச்சு எல்லாம் இந்த இடத்துல ஐயோ முடியல நல்ல செட்டில் மாதிரியே ஒரு பையனை ஒரு ஆம்பளை பையனை தடவும் போதே இதா ஆம்பளை பையனை தடவும் போதே சைக்கிளாங்கிறானே நீ லிக்விட் எடுத்துற மச்சான் ஏய் வரலடா அதுதான் பிளான் வரலடா போட் ஆயின்மென்ட்லாம் என் கையில எல்லாமே தப்பு தப்பாவே தோணுது சரி ஆயின்மென்ட் எனக்கு வரலடா ஓ விஜி இதெல்லாம் வீட்டுக்காரமா இருக்காங்க அப்புறம் என்ன வீட்டுக்காரமா இருந்தா தோணக்கூடாதா நீங்க பேசுறதுல அப்படிதான் பேசுறீங்க போங்க நைட்டு 5 மணி இல்ல இன்னைக்கு பாட கிரவுண்டுக்கு வந்தேன் வந்துட்டே வா பாவி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பெர்ஃபார்மர் பர்த்டே வா இங்க வந்துட்டா நான் காலைல கிளம்பி அட பாவி பர்த்டே வீட்ல ஏறறதா போய் போறது சாம மாங்க ஒரு தடவை பண்ணீங்கயா வேணா திருப்பி சிவா உன் டீம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சுடா குட்டையா குண்டா கருப்பா நல்லா பேசினேன் நாங்க அந்த படம் கொடுங்க ஆமா ஆமா அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா விஜி ஃபர்ஸ்ட் கல்யாணம் மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒய்ஃப்ல வந்து கோபப்படல போயிட்டு லஞ்ச் போயிட்டு இருக்கோம் டீம்ல ஒரு பொண்ணு சொல்றேன் எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புடிச்சிருக்கேன் ஏமா ஏன் கொண்டாடி அது எப்படி மறக்கலாம் நீங்க ஒரு வரையா அப்படிதான் டீமே அப்படிதான் பாப்போம் மெயில் போட்டு தான் டீமே கூப்பிட்டாங்க எஸ்எல் டீம் இது ஆக்சுவலா மீட்டிங் ரூம் போவோம் தெரியுமா எல்லாம் வேற வேற டீம் டக்குனு வாங்க எல்லாம் மீட்டிங் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ரூம்ல போய் உட்காந்து இங்க ஃபீலிங் நிறுத்தணும் அங்க ஃபீலிங் நிறுத்தணும்னு பேசிட்டு இருக்கோம் ஒரு 6-7 பேர் அங்கேயே இருந்தாங்க அங்க விபி எல்லாம் ஒயிட் லிஸ்ட் வச்சிருந்தாரு நாங்க இடையில வாடா போடான்னு பேசுவோம் எங்க டீம்ல என் மேனேஜருக்கு என்னதுன்னா அந்த அவரு 4வது ஃப்ளோர் அவ கூட இதுக்கு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி 2 வருஷம் தான் அவரு வேற டீமோட மேனேஜர் அவரு கூட இதுக்கு இவன் மீட்டிங் ரூம் போறான்னு தெரியலையே அப்படின்னு இல்ல டெவலப்பர் டெஸ்டர் பேசிக்க ஹேண்டோலிங்க பாரு என்னப்பா யார் கூட மீட்டிங் போற அப்படின்னு இல்லைங்க பாலை பாய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாலை பாய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தெரியுமா பாலை பாய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரவி வருவாரு ரவி செந்தில் எல்லாம் ஒரு ஹார்ட்வேர் டிவிஷன் சாஃப்ட்வேர் டிவிஷன் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போனா அவங்க ஷாக் ஆயிட்டாங்க நீங்க என்ன புதுசா டீமும் ஃபார்ம் பண்றாங்களா தெரியல ராஜா வேற வருவாரு ராஜ் தான் ஹைலைட் வாங்கடா गाइस நம்ம டீம்ல பிங் பண்ற குரூப் இருக்கும்ல அதுல ஒரு கிரிக்கெட் குரூப் வச்சிருப்போம் அங்க இருந்து பிங் பண்ணி வாங்க மீட்டிங் ரூம் வாங்க அப்படி சொல்லி மீட்டிங் போய் பேசிட்டு வருவோம் எங்கடா ராஜ்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு இவரு எல்லாரையும் கூட்டி வந்தது வாங்க गाइस நான் பிட்ச் பால் தான் விளையாடுவோம் வாங்க ஜி அவர் கூட்டி வந்து கவரை கடைசி வெளிய உட்கார வச்சிட்டாங்க இவங்க தான் பிளேயிங் யூனிட்ல இருப்பாங்க டேய் எல்லாம் நியாயம் அவங்கள கூட்டி போனே பவர் டைம் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம் லோ பேட்ச் ஆடுவேன் அப்புறம் ஆனா இங்க வந்து ஆபீஸ் வந்து டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம் அந்த மாதிரி மெயில் போட்டு கூப்பிடுறாங்க வா நான் விளையாடுறீல வான்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு நான் டீம் கொண்டேன் அவரை வெளில உட்கார வச்சாங்க எந்த காலேஜ் நான் இங்க வேல்டெக் இங்க படிச்சேன் சென்னையில படிச்சேன் 3 மட்டும் தான் நாமஸ் தான் நீ காலேஜ் கிங்ஸா பால் வடுகா பவுண்டரி 3 அடிச்சு போடுங்க அவங்க ஹைட்ல என்ன போங்க ஃபீல்டர் இப்ப வச்சு அரை கிரவுண்டுக்கு அவர் போட்டு தான் விளையாண்டாரு 2 4 போட்டுல ஒரு 5-6 பேர் 7 அடி வட்டல அவர் அரை கிரவுண்ட் கிராஸ் பண்ணி பிடிக்கிறாரு பால அவர் அம்ஜத் 2 பேர் எங்க இதுல கௌரி தெரியும் 6.5 2 பேர் இல்லையா 2 பேர் ஹை உயரமா இருப்பாங்க 6.4 பேர் இங்க இருந்தா போற நான் நீ அந்த சுத அந்த காலேஜ் திருச்சில ஒரு காலேஜ் இருக்கு அங்க அவங்க காலேஜ் அங்க படிச்சேன்னு நினைச்சேன் நானும் பாலாஜி காலேஜ் ஓடு நோபால்ல ஓடி எடுங்க ஓடி பவுண்டரி நோபால்லையா இது நோபால்லையா இந்த பையன் ஒரு இதுக்கு பயந்தான் மத்தியா ஏதோ ஒரு யாருக்கு ஹெல்ப் இது எனக்கு அது கிளியர் அவுட் அவர் பேட் மனசாட்சியில அவ ஹைட் ஆண்டார் பாத்தியா அவர் புனியவும் இல்ல அது கரெக்ட்டா கால்ல அடிச்சிருச்சு நேர் அவன் லெகம் பேட் நீங்க ப்ரோ நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் பேட்டா என்னன்னா லெக் சைடு போயிடா பயப்படுறா ப்ரோ நானா நடுவுல போயிட்டேன் நீங்களே பாத்துக்க வாய்ப்பு இல்ல அத சொல்லணும் பாக்கலன்னு சொல்லிருந்தா ஓகேன்றலாம்
அக்கறேன்னு சொன்னா நீங்க சாவடிச்சிட மாட்டீங்க அவனை. அதுக்கு லாட் அவுட் கொடுத்தா வச்சு நீங்க அமைதியா கிராஸ் பண்ணிட்டாங்க. என் பேர்ல கணக்காட்டிடா தம்பி, நீ நடுவுல வந்துட்டமானு. ப்ரோ எஸ்எம்கே டோன் பச்சையா சொல்லிருக்காங்க ப்ரோ. நீ வந்தா நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ உள்ள இடையில கிராஸ் பண்ணி வந்தனா கொடுக்கவே மாட்டேன். அது கரெக்ட் தான். அவனுக்கும் விசிபிள் என்ன சொல்றானே, இவன் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான். இல்ல என்ன செட் போட்டு விட்டுறாங்க. போன எங்கேயோ விளையாடும் போது தான் மச்சான், அங்க நம்ம விளையாண்டோம்ல ஆரஞ்சில கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான். கொடுக்க மாட்டேன்டான். திடீர்னு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கிராஸ் பண்ணி வந்தார்ல, நீ ஏன் யோசிக்கிறீங்க? கொடுக்க கூடாது, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல, கொடுக்க கூடாது. கிராஸ் பண்ணி வந்தா கொடுக்க கூடாது அப்படின்னு மறந்தவன. யாரோ நின்னாங்க, நீ இல்ல மச்சான். அப்போ நீ எனக்கு முன்னாடி இறங்கின மச்சான், நீ இல்ல, நீ அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் அவுட் ஆன லாஸ்ட்லயா ஏதோ உனக்கு கால்ல வாங்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தானுங்க. அவன் தான் அந்த சருத போட்டான்ல, அவன் சரண் உள்ள விடுங்க. ஆமா கிராஸ் பண்ணிட்டார்ல, நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. கிராஸ் பண்ணாம போட சொல்லுங்க அப்படின்னு. அது ஏமாந்து வாங்கிட்டான், ஏமாந்தாலும் அது ஒரு ட்ரிக் தெரியுமா? நான் போயிருந்தேன். திடீர்னு நான் போயிருந்தேன். பழைய பேக் டேமேஜ் ஆயிடுச்சு. ஈஸியா பிடிச்சிடுறாங்க. இது ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து 2 பேர் வரான் அப்படி ரைட்டா ஹாஸ்பிடல். அது 20% டிஸ்கவுண்ட் வாங்க. 3 ரூபாய்க்கு வாங்கி இங்க உட்காரு. பையனை சேர்த்து சும்மா போட்டு கிரிக்கெட்ன்றான். இப்பதான் ஆரம்பிச்சிடறான். அது வரைக்கும் கிரிக்கெட் கேட்கல, இப்பதான் கிரிக்கெட் கேட்கறான். அப்படிதான் லேட்டா தான் கேட்பாங்க கிரிக்கெட். சரி நீ ஒன்று வச்சேன் பேட்ஸ்மேனா மாறணும்னு நினைக்கிறானா? என்ன அடிச்சாலும் அவனால விளையாட முடியாது. அதான் நல்ல போடுற அடிக்கணும். எப்பேற்பட்ட போலர். ஒரு கட்டரை போடுவி வயசாயிடுச்சு. டாடாடா வாடிங்கடா 15 5000 ரூபாய் கொடுக்கலாம். 5000 ரூபாய் மிச்சா கொடுக்கலன்னு. 15,000 போட்டு வாங்குனாரடா இது. ஆமா ஆமா 10,000 ஃபண்ட் வந்ததால 5,000 5000 ரூபாய் வந்து உதய் தரேன்னாராம். அவர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க தைரியத்துல சொன்னேன். தண்ணீர் எவ்வளோ? இல்ல இல்ல இங்கிட்டு இருக்கு. செகண்ட் ஒன் அழகு இடையில இறங்குவோம் மச்சான். இன்னைக்கு இறங்கி அடிச்சு இல்ல இல்ல செகண்ட் ஒன் தான் கிடையாது. இடையில நீ இறங்க 30 ஓவர் இருக்கு, அடிச்சு தம்சம் இல்லடா கன்ஃபார்மா நீ சொல்லாட்டியும் அதான் பிளான். ஒரு 2 ஓட்டம் நான் போட்டேன். ஃபுல்லா லிக்விடா இறங்கி அது என் பேர்ல 5 காட்டுது இப்போ. ஓ ஆக்சுவலி 4 ஓவர் தான் போட்டேன். ஏ பிளாடரா இல்ல வெல் பிளேடரா 5 தான போட்டுருக்கேன். 4 போட்டேன். 4 தான் போட்டுருக்கேன். மேட்ச் எல்லாம் விட்டுட்டு மோர் வைக்க போயிடலான்னு இருக்கேன் இந்த சீசன்ல. சம்பாதிக்கலாம். என்ன கிரிக்கெட் பாத்து நான் அப்படியே இங்க போய் பாத்துட்டேன். மேட்ச் எல்லாம் விட்டுட்டா அதான் ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது. இல்லல இந்த ரோல்ல ஃபுல்லும் போயிடுறாங்கனா. அக்காக்கு லொகேஷன் அனுப்பிட்டதே நீங்க தான் நினைக்கிறேன். நானு அன்னைக்கு வந்து 2 தடவை இலால கொண்டு வந்து கொடுத்துட்டு காலி பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டாரேன், சந்தோஷமா போச்சு. வீடு இந்த டைம் தான் போயிருக்கு. சாங்க மோர் வைக்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சம்பாதிக்கலாம் இந்த சீசன்ல பேசாம. இவ்வளோ வெயிலா அப்பா. ஃபுல்லா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டு இன்னும் அக்காவோட ஐஸா ஆக்கிட்டு அக்காவுக்கு போட்டே வந்தேன். ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணி. ஆமாண்ணா எனக்கு இந்த 4 கிரவுண்ட் காலைல வந்தாலே போதும். தெரியல 10 மணிக்கெல்லாம் நிறையவே கொண்டு வரலாம் போல. தெரியும். நாளைக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வாரம் தான் ஒன்று. 10th தான். எப்படி வைங்க நீங்க இந்த வாரம் 3 வாரம் வரீங்க? அப்ப நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்துருவீங்களா? 5 நெக்ஸ்ட் வீக். அப்ப வெயில வீட்ல யாரும் இல்ல. இதுதான் எல்லாருக்கும் பேச்சுலரா இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டீங்க சார்? நீ ஊருக்கு போறீங்க போன வாரம் சொன்னீங்க. போன வாரம் அதுக்குள்ள உங்களை யாரையும் கூட்டி எல்லாரும் சம்மர் டேத்துல விட்டுட்டு ஜாலியா வருவாங்க. இந்த பையன் அப்படிதான் நினைச்சேன் நான். பரவாயில்ல ஒரு 1 hour 2 hours மொத்தம் நான் டக்குனு முன்னுக்கு வந்து
இருக்கு மச்சான். நல்லா இருக்கா? எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. கதை ஸ்டோரி அவன் மட்டும்தான் வித்தியாசமா நடிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அது எம்எஸ் பாஸ்கர் எனக்கு தெரியவே எம்எஸ் பாஸ்கர்னு தெரியவே இல்லை. கடைசியா சொல்றாங்க. எனக்கு அடுத்த நாள் யூடியூப்ல பார்த்து தான் தெரியும். எனக்கும் நேத்தி பார்த்து தான் தெரியும். ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஒரு படத்துல என்ன மாதிரி நடிச்சிருக்காரு. பார்த்து முடிச்சிட்டேன், நான் வந்துட்டேன். படம் பார்த்து முடிஞ்சு நேத்தி ரிவ்யூல சொல்லும்போது சொன்னாங்க கெட்டப் மேக்கப் இல்ல மச்சான், அவன் கேஸ் ரவிக்குமார் நல்லா போட்டுருந்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் நல்லா போட்டுருக்காங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கரா படத்துல எங்க இருந்தாரு எம்எஸ் பாஸ்கர் நான் தேடிட்டு இருக்கேன். படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸ்லோவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். கேஎஸ் ரவிக்குமாரும் சரி, அவ இவ மம்தாகலாம் சம படம் அது. ஸ்டோரி மாதிரி இதா போச்சு. ஆனா அந்த படத்தை அப்படிதான் எடுத்தாகணும் மச்சான். நீங்க ரொம்ப இதெல்லாம் எடுக்க முடியாது. அதுல கொஞ்சம் அந்த காமெடியில அவன் வந்து சொன்னான். காமெடிலாம் நிறைய இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த சைடு தான் இருக்கிற எமோஷனல் சைடா போச்சு படம். இல்ல காமெடிலாம் நிறைய இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. சிரிங் நல்லா இருந்துச்சு. என்ன போர் சொல்லி ஜெயராம்லாம் சம கேரக்டர். ஜெயராம்லாம் ஏய் இட்லி இருக்குடா. டேய் நமக்கு ரெண்டு இருக்கு. நான் சரியா சாப்பிடுறியா? நீ ஏன் சாப்பிடுற? உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிடுமா? ஏன் ஃபாஸ்ட் பால்ல ஸ்பின்லாம் போட தராதீங்க. ஓவர் ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்லாம் போட ஓவர் தராதீங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க. டேய் வர்றத ஒழுங்கா பண்றா. அத ஒழுங்கா பண்றான். அவன் த்ரோ அடிக்கிறது எனக்கு நல்லா வருது. அத ஒழுங்கா பண்ணிட்டான். என்ன டென்னிஸ் பால்ல இந்த மாதிரி த்ரோ அடிச்சாலே பிடிக்கிறது கஷ்டம்டா. அப்படிதான்டா எரியுது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்க. அடங்கோய்யா சாப்பாடுல வச்சு சாப்பிட காசு. சாம்பாரா தண்ணீர் பாட்டில தான் அது எம்டி பாட்டில். அதான் நீங்க என்ன வரீங்க? கார்த்திக் கிரிக்கெட் கச்சேரி இதற்கு பாருங்க. இருக்கா கார்த்திக்? ஒரு மேட்ச் தானா? ரெண்டு கிடையாதா இன்னைக்கு? ஒன்று தான்டா. ஏன் இன்னைக்கு சாட்டர்டே ரெண்டு போட்டுருவாங்களே, ஒன்று போட்டாங்க. இன்னைக்கு ஒன்று தான். மேட்ச்லாம் அண்ணா அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கா, ரெண்டு மேட்ச் இருக்கா? இதே மேட்சா? இன்னைக்கு தோனி என்னமோ கேட்குறாங்க பாரு. எடுத்துங்க. ஆமா எனக்கு வேணாம். நான் அவங்கள்ட்டே கொடுங்க. இது எதுக்கு இந்த பேண்டு? இதுவா டென்னிஸ் டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம். டென்னிஸ் விளையாடுவோம்ல, அந்த எல்போ இந்த இடத்துல ப்ராப்ளம் டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் ப்ரோ. இது ஸ்ரீ விளையாடுறவங்களுக்கும் சச்சினுக்கும் வந்து வீட்டில் வேலை செய்யணும். இது பண்ணா என்ன வரும்? இது பண்ணா இது போடுறதுனால என்ன ஆகும்? இது கொஞ்சம் இங்கே தான் பிரச்சனை வருது. இது பண்ணால் உங்களுக்கு இந்த பால் வெயிட் வரும். மசில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே லாக் பண்ணுவோம், இங்கே லாக் பண்ண மாட்டேன். இம்பாக்ட் வந்து ப்ரோ இது ஆசாரிங்களுக்கு வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, பாத்திரத்தை பிடிச்சி தானே அப்படி பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நிறைய வரும். ஒரு மாசமான 2 பாக்ஸ் கொடுப்பாரு. வரேன். கழுவாதீங்க ப்ரோ, வாங்க. பசியில் வாங்க. இல்லையா? டோர்க்குடா ஒரு 3 வீக்கெல்லாம் செகண்ட் மேட்ச் நடக்குது. செகண்ட் மேட்ச் நடந்தால் பிளேயர் அங்கே இங்கே 10 வேண்டியதான் நைட்டு இருக்கும். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் படிக்க போகிறாங்க. கருவேலை மரம் பாஸ்ல எடுத்து வரேன். 2 எடுத்துருவாங்க. 2 உனக்கு ஒன்று சிவா பொண்ணா? எனக்கு வேணாம். வேணாம் சொல்கிறா. சிவா பொண்ணு எடுத்துருவா. சிவா தான் அதை எடுத்து என் பேரில் போட்டு சிவா பேரில் போட்டு நான் சாப்பிடுவேன். சாப்பா டோரா கால் தான் யோசிச்சுக்கோங்க. ஒரு கால் அந்த மாதிரி தான் ஆச்சு. பேட்டிங் பார்த்து பவுன்ஸ் பவுலர் பாரா.
அவ்வளவுதான் பவுண்டரி 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 நிக்கலாம் தரான் நிக்கலாம் லீடர் படம் வந்துருச்சான்னு பாக்கணும் நிறைய பேர் லீடர் வரலடா அந்த எல்லைக்கு தான் வந்துருக்கு இல்லையா வந்துச்சா இன்னும் நேத்து தான்டா சொன்னானுங்க பிரைம்ல அடுத்த வாரமா 1ஆம் தேதி தான்டா சொன்னாங்க எல்லைக்கேவா லீடரா லீடர் எல்லைக்கு எல்லாம் வந்துருங்க டைம்னு போட்டுருந்தாங்க விளம்பரம் இன்னைக்கா இல்லை இந்த வாரமான்னு தெரியல guys அதுவும் பார்க்கல நேற்று நான் கூட ஜிம்ல ஒரு படம் பார்த்தேன் ஜிம்ல என்ன படம் பார்த்த நீ அவன் என்ன படம் பார்த்துப்பான் தெரியும் மோட்டிவேஷனல் படம் பார்த்தியா ஜிம்ல வந்து அதான் இப்போ நிறைய படம் வருது ஜிம்ல போடுறது உள்ள போடுற அது மாதிரி வேற லெவல் பண்றாங்க ஐயோ நீங்க அப்படிலாம் போகாதீங்க ப்ரோ சிசிடிவில மாட்டிக்க எல்லாம் அவன் லைவா பார்த்துருக்கான் எல்லா ஜிம்லயும் சைனீஸ் கொரியன் படம் அந்த மாதிரி தான் அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு போனோம் ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் என்ன என்ன யார் யார் சைனீஸ் கொரியனா ஆமா எல்லாம் பாக்குறது யார் யூஎஸ்ஏ தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்க சைனீஸ் கொரியன் என்னடா சாம்பார் ஸ்டோரியா இருக்கும் கொரியன் மூவி பாருங்க கொரியன்ல சூப்பரா ஸ்டோரி மாதிரி போகும் ஆனா எல்லாமே வற்புறுத்தி பண்ற மாதிரியே பண்ணுவாங்க தமிழ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும் கொரியன் மூவி. ஆனா பிளர் பண்ணிடுவாங்க ஆமா அது எப்படி உனக்கு இவனும் பார்த்திருக்கான் சின்ன வயசுல பார்த்தது என்ன ஆளு பார்க்க இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு காதலே இல்லன்றாரு. ஏய் இல்லடா இது இல்லாதால தான்டா படம் பார்த்தேன் அது இருந்தா ஏன் படம் பார்க்க கூடாதா? அவன் பாருங்க காதல் இப்பயும் இருக்கு படம் பாக்குறது எப்படி இந்த பொசிஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்கறது கண்டா அவன் தான் சொன்னான் ஜிம்ல போற மாதிரி நிறைய படம் இருக்கு பாப்பேன் மச்சான் ஒண்டாட்டி பார்த்தாங்க என் பேரை ஏண்டா பேரு முன்னாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த பிரகடனத்துல அந்த இருக்கும் அப்படியே அப்லோட் பண்ணுவீங்களா இல்ல ஆடியோட போடுவீங்களா முன்னாடி அப்படி இப்படி ஆடியோட ஆடியோட மியூட் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு 5 நிமிஷம் ஆடியோ மட்டும் கட் பண்ணி வேற மும்பைக்கு போறாங்க. பேசிட்டாங்க என்ன வேணும் இட்லியா இட்லியா? 5 நிமிஷம் ஆடியோ தூக்கிடுங்க ப்ரோ. சாப்பிடுறீங்களா சாப்பிடு சாப்பிடு எனக்கு வேணாம் அண்ணியா பிரசாத் வருவார் அவர் ஒரு எந்த வடை இது பருப்போட வேணாமா வேணுங்கிறாரு வேற பையில இருக்கு இதெல்லாம் கேட்காது இதெல்லாம் கேட்காதீங்க குடுக்குற மாதிரியே வந்துட்டு வேற பையில இருக்கு எந்தில எடுத்துக்கலாம் ஐயோ எக்ஸலன்ட் பாய் இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கு இங்க இருக்கும்ல இங்க வரைக்கும் இருக்கும் பவுண்டரி வந்து இங்க குறைச்சிட்டாங்க இது ஃபுல்லா குறைச்சாங்க அங்கிட்டு ஃபுல்லா அங்கேயே அந்த டீப் எண்டு தானே பவுண்டரி ஆமா வச்சிருக்காங்க எண்டுல இருந்துச்சு கொஞ்சம் பக்கத்துல பண்ணிருக்காங்க வெயில் பரவாயில்லையா மே மாசம் காத்து நல்ல காத்து இல்ல அதுக்கு சொல்ல அந்த டோர்னமெண்ட் டிசைட் பண்ணனும் காத்து இல்ல எல்லாம் ஈக்குவலா போயிட்டு இருக்கு வெங்கி நீங்க கடைசி எல்லாம் மாத்துறீங்க ஜேகே யூஸ் பண்ணீங்களா அதுவும் எடுத்துக்கலாம் நேத்தலாம் அப்படியே காத்துச்சு அந்த போல்ல ஜேகே தான் இல்ல புரியல ரெண்டு டோர்னமெண்ட் ஆட வேண்டியது எதுல ஆடலாம்னு கேக்குறீங்களா ரெண்டுலயே புதுசா போட போட்டாச்சு அதான் ஒண்ணு மட்டும் தான் ஆட முடியும் இல்ல பா இது டிசைன் பண்றதுக்கு தான் போல் இல்ல நான் பால் போட்டுட்டேன் இல்ல ஏ கிரவுண்ட் மாதிரி பி கிரவுண்ட் இல்ல பவுண்டரி இல்ல அது ஃபீல்டிங்லாம் பண்ண முடியல ஓ அடிச்சா அடிச்சிட்டே இருப்பாங்க பாருங்க வெயில் அடியா பொளக்குது ஓகே கரெக்ட்டா அது புரியுது அங்க சூஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன் எங்க வீட்ல இருந்து 8 நிமிஷம் தான் அதுதான் யூஸ் பண்ணி நான் அதுக்கு நினைச்ச வாங்கி பண்ணி நீங்க காத்து அடிக்க தப்பிக்கிறோம் நீங்க டேனிஸ்ல யாராவது வந்து நீங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பாதி பேர் டேனிஸ் வரல அனல் காத்தெல்லாம் வருது அப்படியே பார்த்தா கிரவுண்ட் வச்சிருக்கானே அதுவும் அங்கதான் வச்சிருக்கான் டேனிஸ் ஏ விளாண்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு பில்டிங் அப்புறம் அக்னி மாதிரி அந்த சைடு இருக்கும் அந்த சைடு உட்காந்துக்கலாம் தெரியல அதே சி கிரவுண்ட் விளாண்டோம் பொட்ட காடு
அப்படியே அனல் கக்கு. ஆரஞ்சுமே அப்படிதாங்க இருந்துச்சு, பயங்கர வெயிலா தான் இருந்துச்சு. ஆரஞ்சு பரவாயில்ல. ஆரஞ்சு பரவாயில்லங்க. ஆரஞ்சு பரவாயில்ல, நீ டேனிஸ் வந்திருக்கணும். ஆரஞ்சு ஆனா உட்கார இடத்துல அவ்வளவு சேர் வேற இல்ல, இது போற மேட்ச் அந்த இதை எடுத்து வெளியில உட்கார்ந்து பள்ளத்துல பள்ளம் போய் அந்த போய் உட்காந்துருந்தோம். பிச்சுக்குரிய கவர் போட்டு உட்காந்துருந்தோம். அதுதான் கடி. அட்லீஸ்ட் ஒரு டீம் வச்சு ரெஸ்ட்ல இருக்கணும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் 4 பேர் தான் பேட்டிங் பண்ணாங்க. மிச்சம் 30 ஓவர் இப்படி தான் விளையாண்டோம். பவுலிங் போட்டவங்க பாவம்ல, முடிச்சிருப்பாங்க. பவுலிங் சின்ன பசங்க போடுறாங்க. நான் டெய்லியும் வந்து நான் கேப்டன் தான் வந்து செத்துட்டேன். 4 நாளுக்கு ஒரு 3 ஓவர் போடல. இன்னும் 6 ஓவர் 24 ஓவர் ஆல் அவுட் ஆயிட்டேன். இன்னும் ஒரு 6 ஓவர் பெண்டிங் ஆகி போச்சுங்கிறாரு. ஐயோ செத்துற போற 12 ஆயிடுச்சா? அவ்வளோ நேரம் ஆயிடும். 12 ஆச்சா? போய் 12 ஆச்சா? அதுக்குள்ள எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். 3 ஓவர் கடை போட்டுருக்க, ஸ்கோர் போட தெரியுமா போட தெரியாதா? ஏன்னா டார்ச்சர் பண்றீங்க, வெளியிலயாச்சும் கொடுங்கடா, நாங்களாச்சும் போட்டுக்கிறோம் ஸ்கோரை. ஃபுல்லா ஃபோன்ல இருக்காங்க. ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்கானா? யாரதான் பேசுறாங்க, அப்பப்போ திரும்பி பாக்குறேன். பார்த்தா ஹெட்ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். ப்ளூ இல்ல, ப்ளூ ஒழுங்கா தான் பாக்குறான். ரெட் இன்னொருத்தர் இருக்காங்க. ப்ளூ ஜாலியா வாட்ச் பண்றான். அப்படி பால் ப்ளூ கேக்குறான். இருக்கான். பால் கேக்குறான், ஃபீல்டிங் சொல்றான். நீங்க கேட்ச் பிடிச்சிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். அது கரெக்ட் தான், பிடிக்கலையே. தெரியுமா? கால்ஸ்லாம் 20 ஓவர் ஆகிட்டு 20 ஓவர் ஆகிட்டாங்க. அது 25 ஓவரா 20 ஓவர் ஆகிட்டாங்க. யாரும் தான் இல்லையோ. கால்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலண்டா. பெவிலியன் இருந்து ஃபுல்லா பச்சையாக தான் இருக்கும். இப்பயும் அங்கே பெவிலியன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதே நான் சொல்கிறேன், 30 ஓவர் ஜாலியாக காமா விளாட்றது. அவ்வளோ தூரம் வருவா பக்கம், அது அவுட்டுற மாதிரி தெரிஞ்சுல. இங்கே நம்ம ரெட்டிகிட்டே தான் விளாண்டுட்டு 25 ஓவர் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் போகிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவங்க இதுக்கு லாஸ்ட் 30 ஓவர் இருக்குது, பொறுமையாக விளாடுங்க. ஓ ஃபஸ்ட்டு ஒரு அம்பேர் தான் கேள்வி. இப்போயும் இது அனுப்புனார் எஸ்எம்சி. ஆனால் இப்போ பழைய மாதிரி கிரவுண்ட் இல்லை போல். அவர் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு வீக் மேட்ச். நம்ம சாயண்ணா சாயண்ணா போன வாட்டர் வேணும்னா கேளுங்க. பிராக்டிஸ் மேட்ச் நைட் மேட்ச் பிராக்டிஸ் மேட்ச் தான் விளாட்டோம். இவரு பிரசாத் ப்ரோ கூட போயிடும். சாயண்ணா பிராக்டிஸ் மேட்ச் தான். எங்க டோர்னமெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாயண்ணா வாட்டர் வேணும்னா கேளுங்க. ஏதாவது ஒரு நாள் சும்மா வந்தேங்க, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். என்னெல்லாம் செத்தாதீங்க. வேற அவங்க டீம் நைட் ஜெர்சிலாம் அடிச்சு ரெடியா இருக்காங்க. லெஜெண்ட் ஹிட்டர்ஸா என்னமோல பேரு. லெஜெண்ட் ஸ்ட்ரைக். போன வாட்டி அடிச்சாச்சுடா அந்த ஜெர்சி. போன போறீங்களா அங்க? எங்கிட்ட வந்தான், லேட்டா வந்தான். ஆனா இந்த டாக்டர் எப்படி தான் கிடைக்குது? என்ன கிடைக்குது? டாக்டர்னா எல்லா நாளும் ஆபீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுது. வாரத்துல 3 நாள் இருக்க மாட்டேன். எப்படி மேனேஜ் பண்றாரு? கிரவுண்ட் அக்னி வெஸ்ட். அக்னி வெஸ்ட். அக்னியே வேஸ்ட்ங்கிறீங்க. அக்னி வெஸ்ட் சூப்பரா இருக்கும். கேசிஜி சூப்பரா இருக்கு. கேசிஜி சரி பண்ணாம நல்லா ஆயிடுச்சு. கேசிஜி லாஸ்ட் ஒரு 2-3 என்னன்னா கேசிஜி அக்னில பால் எங்காச்சும் போயிடுது. ரொம்ப காண்டா இருக்கு. பிட்ச் நல்லா இருக்கு. கிரவுண்ட் அவுட் சைடு சூப்பரா. கேசிஜி தான் சொல்றேன். கேசிஜி அன்னைக்கு கூட பள்ளமா இருந்துச்சு, ஓடிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா இது பண்றாங்க. ஏன்னா கேசிஜி அப்படி மாறி மாறி தானே போவாங்க. என்ன அவைலபிள் இருக்கோ அப்படி போறாங்க. 22 yards. ஆமா அது 22 yards தான் அது. ரைட்டே 22 yards மட்டும் தான் போறாங்க. ஏன் கிரிக் ஹீரோஸ் வர மாட்டேங்கிறாங்க?
இதுதான் சூர்யா ஒரே பண்ணா இருக்கும். ஒரு பொண்ணு ஒண்ணு அவன் சும்மா ஷார்ட் வீடியோ தான். நேத்து இறங்க சொன்னோம்ல இங்க ஆரம்பிச்சான் இருக்கிறாங்க பாரு. பிரசாத் பார்த்தானே இது. இதுதான் ஆயிட்டு வந்துட்டான். வந்ததும் அவன் இல்ல இது சிரிக்கிறது யாரு? அது இங்க பக்கத்துல யாரோ பாரு நீ முன்னாடி பக்கத்துல கேள கன்ஃபார்ம். நிறைய பேர் எல்லாருமே சிரிச்சிருந்தாங்க. பிரசாத் தான் கிட்ட இருந்தா. இது யாரு? இல்ல பிரசாத் ப்ரோ போய் அப்பதான் பேட் கட்டிட்டு இருந்தாரு. இல்ல சுதர்சன் பையன் வந்தான். சூர்யா மாமா பேட்டிங் ஆட போலையா, பேட்டிங் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து உட்காந்து திருப்பி சுதர்சன் வந்தான். அவனும் வந்து என்ன சூர்யா போலையா எத்தனை பேரா இதே கேளுங்க. லெஃப்ட் ஹேண்ட் க்ளோவ் அவர் பேக் இது அது பேக் எஸ்ஜி டைம் இருக்கு போ. ஏய் ரெண்டு எடுத்து போ, ஒண்ணே ஒண்ணு எடுத்து போறா. இருந்தான் பால் போறான். ஏய் ஒண்ணுதான் இருக்கு. ஏய் பெருசு லெஃப்ட் தானே ஒண்ணுதான் இருக்கு. ஆண்டி ஏய் ரைட்டா லெஃப்டாடா சாயனா வாட்டர் எப்போ ஆண்டி இந்த வாட்டர் இதே மாதிரி தான் வந்து அவுட் ஆகலாம். ஆண்டி அந்த பவுலர் ஓடி வந்து நின்னுட்டே இருந்தான். நிறைய தடவை இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தான். மலிங்கா மாதிரி ட்ரை பண்றேன்னு அவனுக்கு லைன் போட்டுட்டு இருந்தானா அடுத்த பால் ஒன்று பழிச்சுன்னு அடிச்சிருவான். அதே பாலுக்கே அவுட்டும் ஆகிட்டான். அதே மாதிரி அடிச்சு நாலாம் நம்பர் யார் ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல 3 ரன்ல தோத்துட்டோம். எங்க அவுட் ஆனது 2 ரன்ல அவுட் ஆனது வரல. அது நான் எடுக்கலைங்க ஃபுல்லா, நான் சும்மா எடுத்தேன். இவரு பிரசாத் ப்ரோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. அது பிரேம்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒரு 2-3 வீடியோ தான் எடுத்தேன். பிரசாத் தான் ஃபுல்லா எடுத்தேன். ஃபுல் ஸ்டெப் இப்படி இருக்கிறாரு. இப்படி பண்ணா எப்படா அப்புறம் 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து 50. 9th விக்கெட் 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு வாங்கினாங்க. சுதர்ஷன் டீம்ல இருந்து வந்து 2 பேர். லாஸ்ட்ல 2 ஓவருக்கு 4 ரன் என்னமோ விக்கெட் போயிடுச்சு. எல்பிடபிள்யூ அவங்க ஃபர்ஸ்டே ஒரு நாட் எனக்கு நாட் அவுட் கொடுத்தாங்க பேட்ல. நீ விளாண்டது இருக்கா? நான் விளாண்டதை எடுக்கலையே. இது என் போன்ல எடுத்தது. பிரசாத் ப்ரோ தான் நிறைய ஃபுல்லா எடுத்திருந்தாரு. ஃபோன் கேமரா என்னடா சும்மா போயிட்டு வந்துட்டியா? ஹீட்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சுடா. நான் உன்கிட்ட கேட்டேன்ல என்ன ரைட்டா லெஃப்டா? அது லெஃப்ட் கேட்டாரு அவரு. இல்லன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. ஏய் பிளாக் கேட் முன்னாடி ஏதாச்சும் வச்சிருப்பாரு பாரு. அததான் டோரா பிளாக் ரெண்டுமே வச்சிருக்காரு. போட்டிருக்காரு அத. இங்கே எடுக்கலாம். நீங்க ஜூம் போனீங்கன்னா இங்கே நல்லா இல்ல இல்ல கேமரா குவாலிட்டி பாருங்க. கேமரா நல்லா தான் 40-50 இருக்கு. Vivo V70 அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கு பாருங்க. விவோ எனக்கு பிடிக்கல. அப்படியே ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு டிஸ்ப்ளே ஸ்மூத்னஸ். என்கிட்ட போய் ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஆப்பிள் மவுஸ்லாம் குறைச்சிட்டாங்க. வேற ஆப்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மாம்பழ சீசன்ரா அது. ஒன்லி மாம்பழம் தான் வேற. பாத்துறேன். இது மாம்பழம் இந்த டைம் வந்து கம்மியா தான் இருக்கு. பெருசா எங்கடா இருக்கு? த்ரோ 4 இப்போ 4 அடிச்சது. பிரசாத் ப்ரோ டோராவா அந்த மாதிரி புல் ஷாட்லாம் ஆடுறாங்க. டோராவா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா வந்துட்டே இருக்கு சார். என்ன போலாம் இன்னைக்கு பிரஷர் இல்லை. 250 பிரஷர் தான். பவுலரே இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டியன்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் கொடுத்தாதான் அடிக்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறது? அவர் யாருக்கு அவர் யுவராஜுக்கு ஒரு பையன் வந்தால ஏபி ராணுப்பா. நான் வரல ஷாட் பிரசாத் ப்ரோ பால் போல நிக்கிறாங்க. பாண்டி பிரசாத் ப்ரோ இல்ல அதுல ஒரே டைம்ல அதே போறதான் ரிஃப்ரெஷ் பண்ண சவுண்ட் நல்லா இருக்கு. சவுண்ட் வருமா? ஒரு காட்டும் போது பண்ணீங்கன்னா சவுண்ட். நேற்று வந்து எப்படி இருந்துச்சுன்னா நேற்று 11 1
5 out of last 10 matches chasing இன்னைக்கு 4 ஆயிடுச்சு. ஹையஸ்ட் டார்கெட் 208 தான் ஹையஸ்ட் டார்கெட். கரெக்டாக இன்னைக்கு அவ்வளோதான் அடிக்கும். ஆமாங்க 208 தான் அன்னைக்கு நம்ம அடிச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த இதில் 208 தானே அடிச்சாங்க. 208 வருஷம் அதே மாதிரி அடிக்கிறேன். 8 தான் போல. எங்கே காமிக்குது? இந்த மாதிரி தான் இந்த இது வரைக்கும் நம்ம 208 தான் அதிகமாகவே அடிச்சிருக்கோம். இல்லை இந்த லாஸ்ட் 10 மேட்சஸ் வின் பண்ணது சேஸ் பண்ணி ஓவராலாக பார்க்க முடியாது. தனியாக ஸ்டாட்ஸில் போய் பார்க்கணும். சும்மா இது கரண்ட் இன்சைட்ஸ்னு சொல்லி காட்டும். இப்போ மேட்ச் அது எப்படி பார்க்குறது? ப்ரோவில் தானே இருக்கு. நீ மேலே மெசேஜ் ஸ்கோர் கார்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் லைவ்ல இல்லை ஓவரால் யுனைடெட் லெவனோட அது ஸ்டாட்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் ரன்னு வருமா அது என்னன்னு தெரியல. ஓகே ட்விட்டர் போர்டு 300 மேட்ச்சு 155 1 இதெல்லாம் வருது. ஓகே வேறு எதுவும் வர மாட்டேங்குது. அது இன்னொரு மேட்ச் ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் போங்க. ஷெட்யூலில் போய் சைன்ஸ் பண்ணிக்கிறா. சாட்டர்டே மட்டும் போயிட்டு வரணும். வரலாம் பார்ப்போம். அதுக்கு தான் நீ வீட்டு இருக்கணும். ஒரு நாள் நம்ம ஆஃபே வேணுமா? ஃப்ரைடேவே வெளியே எங்கேயும் கூட்டி போயிருக்குதா? ஆஃபீஸ் யாரும் ஃப்ரைடே இல்லைனா இன்சைட் வருதுடா. ஓவராலாக நம்ம ஒன்று பண்ணிடுவோம்ல. உள்ள போயிட்டு ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் எங்கேயா வெளியே கூட்டி போயிரு. ஏய் அது எப்படா முடியும்? ஒரு 2 ஃப்ரைடே இல்லை சண்டே ஸ்கெடியூல் மேட்சஸ் வந்து ஸ்குவாடு தான் இருக்குது. ஃப்ரைடே ஈவினிங்னா என்ன வெளியே தான் சாப்பாடு ஒன்று ஒரு நாள் வாங்கலாம். ஃபுல் டே இரு ப்ரௌனி வாங்கி கொடுக்க போகலாம். ஏதாவது ஒன்று கூட்டி போ. அந்த மாதிரி பண்ணு. ஃபுல் டே எங்கேயாவது கூட்டு நம்ம எவ்வளோ கொஞ்சம் பழக்கப்படுத்து. நேத்தியே நாங்கள் வெளில சுற்றிட்டு இருந்தோம். சரி அது என்ன அண்ணா நகரில் அப்படி இருக்காங்க மிட் நைட்டுக்கு சேன்னு இருக்காங்க. மணி வந்து கரெக்டாக 11:45 அண்ணா நகரில் இருக்கோம். அந்த பக்கம் ஒரு லைன் நிற்கிறாங்க. அந்த தையிலை பிரியாணின்னு, இந்த பக்கம் அபுதாகிர் பிரியாணின்னு ஏதோ ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த பக்கம் ஏதோ நெய் சோறுன்னு ஒரு கூட்டம். டே நீங்களாம் பகலில் சாப்பிட மாட்டீங்களா? ஒரு அதில் நிறைய பாதி பொண்ணு இருக்குதுமா. ரொம்ப குடும்பமா பொண்ணுங்க. இது ஒரு அந்த மெட்ரோ பக்கத்துல அண்ணா நகர் மெட்ரோ அது பக்கத்துல கீழே ஒரு சும்மா அது வந்து பகல் நேரம் பெரிய நார்மலா இந்த காம்ப்ளெக்ஸா இருக்கு. பார்க்கிங்க்கு இந்த ஸ்லோப்பு போட்டிருப்பாங்கல்ல கார் ஏறுறதுக்கு, அது ஃபுல்லா ஜனமா தான் உட்காந்துருக்கு. எல்லாம் பிரியாணி கையில வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரியாணி காலையில விற்பாங்கன்னு பார்த்தா அவங்க எக்ஸ்க்ளூசிவா அந்த டயத்துல மட்டும் விற்கிறாங்க போல இருக்கு. அதனால நைட்டு அவ்வளவு கூட்டம். பயங்கர நைட் சாப்பாடு ட்ரெண்ட். நைட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. என்ன பண்றாங்க? வெயிலுக்கு என்ன பண்றாங்க? பகல்ல போக மாட்டேங்கிறாங்க. நைட்டு இது பண்ணிக்கிறாங்க. நைட்டு லைன்ல நிக்கிறாங்க. இப்போ அதாவது 3 இடத்துல அந்த பிரியாணி விற்கிறாங்க. அந்த ரோட்லயே அங்கிட்ட ஒரு பிரியாணி விற்கிறாங்க. அதுவும் லைன்ல நிக்கிறாங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் ரோட தாண்டி கிராஸ்ல ஒரு லைன்ல நிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் காலி அடிச்சான். அண்டாண்டாவா தூக்கி போட்டுட்டு இருக்கான். டே அறா நீங்க கிண்டி கத்திப்பாரா இருக்குல்ல. அப்புறம் அந்த உப்பிகார் அந்த உப்பவிகார் அங்கதான் தோசை. அவங்ககிட்ட ஒரு தோசை வாங்குறதுக்குள்ள போகும்போது ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட ரேட்டும் நல்லா இருக்கும். காபி டிஃபன் சென்டர்டா முன்னாடி சாப்பிட்டு நல்லா இருக்கும். நீ வந்து நீ ரோட் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நிக்கிறான் அவ்வளவு கூட்டம் ரோட்டுக்கு. அது வெஜிடேரியன் பட்டர் போடுவாங்க. வெஜிடேரியன் பட்டர் அப்புறம் ஆயிலால போடுறான். அது பட்டர் இல்லையா? பட்டர் பெண்ணே தோசைனா பட்டர் போடுவான் அவனுக்கு. ஆயி நான் அதுவும் வாங்கினேன். செம்ம கூட்டம். நான் தான் நினைச்சேன் எங்க இருக்காங்க, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்காங்க. அவனும் நைட்ல இருக்கான். ஈஸியால இருக்கான்டா. அவன் நம்ம ஈஸியால அது 11 அந்த போலீஸ் ஈஸியா சோழின்ற அக்கறை உப்பவிகார் ஆட்டோ ஆட்டோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ அடுத்த வாரம் பவர் ப்ளே முடிஞ்சிரும். இதுதான் அந்த தண்ணி பாட்டில் பேசுறேன். அதுக்கும் சமக்கு தான். நான் வாங்கிட்டேன் போய் நைட்டு 11:30 போடுறாங்க. 11:30 வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தாரு. வந்துதான் அவருக்கு இல்லைலாம் போடல. அந்த பக்கம் 5 இட்லி 2 இந்த தோசை அப்படின்னா அவனுக்கு மட்டும் தனியா போட்டு அந்த சைடு கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஏன் அவங்க அனுப்பிவிட்டாதான்டா அனுப்பிவிட்டாதான் வாங்க. அந்த சைடு போய் பிரியாணி 2 மணிக்கு ஏன் நிக்கிறாங்கடா கூட்டமா தான். தெரியும் வேலைச்சேரி ஆபீஸ் இருந்துச்சு தானே வரேன். அது ஒரு தடவை பார்ப்பேன். அது நான் ஒரு தடவை படத்துக்கு போயிட்டு வந்தேன். நைட் ஷோ அப்பயும் இருந்துச்சு. நான் ஒன்று சாப்பிட்றது 2-3 கடை தான் நல்லா இருக்கு. இது மாதிரி இங்கேயே பார்த்தோன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்க கடையெல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. வெளியில இருக்க கடை தான் நல்லா இருந்துச்சு. அந்த பிரியாணி கடை தான் நல்லா இருந்துச்சு போல. உண்மையாக சொல்ல நம்ம இதில் நல்ல செட்டிநாடு இங்கே கிடையாது. நல்ல செட்டிநாடு வரலே கிடையாது. எங்கே பார்த்தாலும் மசாலா அள்ளி தான் கொட்டிட்டு 5 பேர்லாம் மொக்கையா போயிட்டாங்க. 10-12 வருஷம் முன்னாடி நல்லா தான் இருந்தான். அவன் ஒருத்தன் தான் நல்லா பண்ணுறான். அவங்களாம் மொக்கையாயிட்டான். பிரியாணி தால்ச்சா கிடைக்க மாட்டேங்குது மச்சான். நம்ம ஊர்ல எல்லாம் ஃபுல்லும் தால்ச்சா தான். தால்ச்சா ஜாம் ஓகே. 3 பால் இருக்கு. ரெடி பண்ணுங்க தண்ணி. பூரா போன பால். ஆமா
திருப்புவிகார் பக்கத்துல அக்கறையில அந்த மதுரை மெஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க கேவலமா இருக்கு லெஃப்ட்ல கேவலமா இருக்கு ஈசிஆர் மேல இருக்க ரோட்ல எல்லாம் நல்லா இருக்கு பிலாலும் நல்ல கூட்டம் தான் இருக்கு. பிலால் என்ன வைக்கிறாங்க அவ்வளவு கூட்டம் வைக்கிறாங்க. பண்ணு அந்த இதெல்லாம் பண்ணுக்கு தாண்டி அந்த கீழே நிக்க டீக்கும் பண்ணுக்கும் மேல பிரியாணிக்கு நல்ல கூட்டம். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி நைட் எல்லாம் இருக்கானுங்க. நைட்டு 12:45 பார்த்தேன் நான் இருக்காங்க ஃபுல்லா. அது வந்து இதுதான் மச்சான் டீ பண்ணு போல இருக்கு. இங்க தாம்பரத்துல ஒரு கடையில சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு. அங்க கூட அப்துல் ஸ்டீன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டீ கொரியன் பன் மாதிரி சின்னதா ஒரு பன் வைக்கிறாங்க. சிக்கன் கட்லெட் 3 ஐட்டம் தான். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சேலையூர் அந்த இன்ஸ்டாகிராம்ல போறா சில உண்மையே நல்லா இருக்கும். சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு முட்டை அடிச்சுட்டு அப்படியே அதான் அந்த நைட்டு 1 மணிக்கு சுத்தத்துக்காக போறோம். வேற சாப்பிடறதுக்கு அப்புறம் ஓடலாம். பெருசே ஓடி இருக்கலாம் தூரம். ரிஸ்கே கேட் பாஸ் கேக்குது. கேட் பாஸ் வந்து அந்த கடையா ஒரு கடை தான் வைர மாளிகைன்னு சொல்லி இங்க ஈசிஆர்ல இருக்காங்க. நான் போயிட்டு என் ஒய்ஃப் சொன்னா திருநெல்வேலியில பயங்கர ஃபேமஸா வாங்க என்ன வைர மாளிகைன்னு என்ன நகைக்கடை நினைச்சு பரோட்டா கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து ஒரே ஒரு நாட்டுக்கோழி ஃப்ரை மெனுலயே 4 ஐட்டம் தான்டா இருக்கு. பரோட்டா இருக்கு, பரோட்டால அப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அது 2 பேஜ் வச்சிருக்கீங்க. அந்த கடைக்கு ஸ்பெஷலே மதுரையில இங்க நான் ஈசிஆர்ல போனேன். மதுரை டேஸ்ட் அதெல்லாம் குமார் மெஸ் நல்லா இங்க இருக்கா தாம்பரமா வெஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் அங்கேயே வந்து 2 விதத்துல இருக்கு வைரமளிகை. ஒன்னு வந்து பரோட்டா ஐட்டம்ஸ் மட்டும் தான். பரோட்டா அந்த இவன்ட்டானா பிரியாணி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பிரியாணி மத்த சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. இவன்ட்ட இன்டர்நெட் சென்னை கவர் பண்ணனும்னா பிரியாணி இல்லாம போடினா பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் பரோட்டா, அப்புறம் கொத்து பரோட்டா, அவ்வளவுதான். கலக்கி அது இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. சைனீஸ்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்காது. பரோட்டா நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் பிரியாணி போட்டுருவாங்கடா ஃபர்ஸ்ட் திங். ஓரளவு ஓகே. வேலை பிரச்சனை தாங்க கம்மியா ஒரே வேலை. ஒரு டே செஞ்சு வச்சோமா பொரிச்சு அந்த எண்ணெய் வேற கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. கோயம்பல்ல தொன்ன பிரியாணின்னு ஒன்று இருக்கும். நல்லா தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரியாணி போடுவாங்க. 2 பரோட்டா சாப்பிட்டோம். பில்லும் ஓரளவு பரவாயில்ல. 3 பரோட்டா, அப்புறம் அந்த நாட்டுக்கோழி 3னா 6 5 6 பரோட்டா, அந்த நாட்டுக்கோழி இது வாங்கினோம் 350 ரூபா வந்துச்சு. ஈசிஆர்லாம் அந்த ரேட்டு பரவாயில்ல. எந்த இடத்துல இருக்கு? வெஸ்ட் தாம்பரமா? ஈஸ்ட் தாம்பரம் தெரியும். அந்த பக்கமா? என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த ரைட்ல போறனா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டி இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வரும். சாமர் என்ட்ரன்ஸ்ல போனா அப்படியே ரைட் சைடுல பார்த்தா காசு ரொம்ப காசு. மதுரை டேஸ்ட் நான் இந்த டிபிகேல சாப்பிடுவேன். அது நல்லா தான் இருக்கும். இங்க இது சாப்பிட்டிருக்கேன் இந்த திருநெல்வேலி பரோட்டா கடை. அவன்ட்ட சூப்பரா இருக்கு. அவன்ட்ட சரியா இருக்கு. நான் அந்த இங்க சாப்பிட்டேன். அந்த டென்டல் காலேஜ் பக்கத்துல இருக்குல்ல, அங்க போவேன். அங்கே போல நான் இதுக்கு போனேன். நம்ம வேலைச்சேரி வேலைச்சேரியில ஒரு 6 தடவை போயிட்டேன். அதான் நல்லா இருக்கு. இல்ல இல்ல இங்க ஒண்ணு காலேஜ்லயே ஒண்ணு காலேஜ் பக்கத்துல ஒண்ணு வேலைச்சேரி அந்த வர இரு டயர்டா இருக்கு. இல்ல அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் நல்லா இருக்கு. நான் கேம் ரோட் பார்த்தா ஓகேவா இருக்கு. பட் ஆனா கடை நல்லா இருந்துச்சு. கடை சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அத கடை வந்து அந்த கடை சுமாரா தான் இருந்துச்சு. முதல்ல அங்க தான் மேப் போட்டு போனேன். அதுதான் காட்டுச்சு. போனா அப்புறம் பக்கத்துல போனா அது அந்த ரோடு வேலை நடந்துச்சு. ரோடு மேலே தான் இருந்துச்சு. இந்த கடை ரோடு வேலை நடந்தனால டஸ்டியா இருந்தால சரி அங்க போலாம் திருநெல்வேலி அங்க போய்ட்டோம். அவன்ட்ட பரோட்டா நல்லா இருந்துச்சு. அந்த காசுக்கு ஓகே தான். பார்டர் பரோட்டாலே நல்லா இருக்கும். பல்கின அவனும் பக்கத்துல அது பக்கத்துல வச்சுப்பாங்க ரெண்டும். இங்க நம்ம சேலையூர்ல கூட திருநெல்வேலி பரோட்டா திருநெல்வேலி பரோட்டா ஒரு சந்து மாதிரி சின்னதா இருக்கு. அது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. ரோடுக்கு மேல போயிருக்கும். ஹைட் இல்ல, நல்ல ஹைட். நல்ல ஹைட் இல்ல. டேய் அடிச்சு பந்து ஹைட்டா போகுது. வர 5 மினிட்ஸ் ரா. அது பேட் நான் எடுத்து வந்து தரேன் 5 மினிட்ஸ். மேல டாப் ஆஃப் தி பேட் அடிச்சு. அது அவுட்.
எங்க உதயகானம் கட்டியிருக்கா கட்டி இருக்கோம். அப்படியே முடிஞ்சிருச்சு. அவுட்டே இல்ல. ஆனாங்க பேடு மேல அவுட்டுங்க. அவுட்டே இல்ல. பாவம். நல்ல டாப் ஆஃப் தி பேட் அடிச்சிச்சு. டாக்டர் நீ ஃபுல்லா புலப்பாரு கொடுத்து விட்டான். ரேஷன் கையை அறுத்து விட்டுற போறாரு. நானே அவுட் ஆயிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்னோட கை வலி அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை கையை பிடிச்சி இது பண்ண போறாரு. அவுட் இல்லை, இங்கே அடிக்குதுங்க பேடு மேல அடிச்சு அது வீட்டுல போகுதுடா. உங்களுக்கு லேட் விக்கெட் கொடுக்குறோம். அண்ணெல்லாம் அடிச்சிருக்காங்க தான். 6 ரன் ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போலாம் ஒன்றும் கம்மியாக போல. ரொம்ப அதிகமாகவும் போல கம்மியாகவும் போல. பின்னாடி அடிக்க முடியாது. 25 ஓவர்னா இந்த பாக்ஸ்ல அடிக்கும். என்னாச்சு ப்ரோ? அவுட் இல்ல, மேல டேப் மேல அடிக்குது. மேல பட்டு நாங்க கீப்பர் கேட்ச் கேட்டு வெளியே போயிட்டேன். கீப்பர் கேட்ச் கேட்டுருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் நான். இங்க படு போகுது. அதுவும் ஜம்ப் வேற பண்ணீங்க நீங்க லைட்டா. ஹலோ ப்ரோ. பேட்டிங் இல்ல. நான்லாம் பேட் கேட்ச் விட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கீப்பர் கேட்ச் விட்டாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப வெளியடா. ஹைட்டுங்க. ஏன் ஹைட் நீங்க நவுந்து இருந்தீங்கன்னு வெச்சீங்க. பால் தான் அடிக்கிறதுனால இது எப்படி வந்து அண்ணா ஏன்டா நீ கேட்டா அவுட்ன்றான். அவன் வெயில்ல நிக்க முடியல. நான் பாவம் என்ன பண்ண. இதுக்கப்புறம் காலில் அடிச்சாலே கொடுத்துருவான். எல்லாம் பார்த்துங்க. அதுதான்டா கேப்டன் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ பாடுறா அவர் 2 வாட்டி ஸ்டம்பு கேட்பாரு. 50 கேப்டன் அப்போ உருட்டி ரோஹித் சர்மா இதெல்லாம் அதை விட்டீங்க. அவர் வந்த இடத்த நீ விடவே இல்லை. அந்த சைடு ஃபுல்லா கவர் நான் அவரை தீப்தர் போகவே சொல்லல. அவரா போயிட்டாரு. ஆனா அது இடத்துல அத கரெக்டா டைமிங்ல அடிக்கிறீங்க பாரு. கேட்ச் பிடிச்சாரு. இந்த இடத்துல குதூகலமா இருக்கு வீட்டு. ஒரு ரன் விடல. எனக்கு அழகு வந்து இதான் அழகு. அந்த இந்த படத்துல அந்த ப்ளூ ஸ்டார்ல அழகு சரி பண்ணல கேப்டன் சொல்லிட்டு அப்போ எங்க கேப்டன் சொல்றாரு. கேப்டன் சொல்லிட்டு அப்போ எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களா? கார்ல தான். சரி. கேப்டன் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் கேட்கணும். ஒரு டிப்ளாய்மெண்ட் வேற இருக்கு. சண்டே அது ஏன் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் வைக்க மாட்டாங்கன்னா சண்டே தான் வைப்பாங்க. என்னடா காலையிலேவா 10 to 1 மணி ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இருந்தாங்க. அதுக்குள்ளே மேட்சை முடிச்சு தான் போகிறாங்க. ஃப்ளெக்ஸ் தானடா மாறல. எங்க இருக்கிற நிலவரத்துல என்ன மாற வச்சு வெளில அனுப்பலாம் பாக்குறியா? அங்கேயே லேயா பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா என்ன நீ தான் அதான் அடிக்கடி மாறுவ. ஏஐக்கே சவால் விடுறியாமே. கொடு தண்ணி கொஞ்சம் கொடு. நீ டெவலப்மெண்ட் தானே. ஏஐ தான் எல்லா வேலையும் பாத்துக்குதே. நீ என்ன பண்ற? ஏல கோட் போட்டு எடுத்து பேஸ்ட் பண்ணி வெயில மொதக்கொண்டு எனக்கு மெயில் கொடு, எனக்கு கோட கொடு, எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ என்னதான்டா வேலை பாக்குறன்னு ஒரு நாள் கேட்க போகுது திரும்பி. அது போட்டே 2 அப்ரிசியேஷன் வாங்கிட்டேன். ஃபுல்லாவே நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஜாலியா மொபைல் டாக்ஸஸ்லாம் கொடுத்தாங்களா? இது கிளாடே வாங்கிட்டானோ. நான் கிளாடோட கிளாட் ஃபுல்லாவே கோவர்க்கு அந்த இதுக்கு அதுவே கோடா. அது இருக்கு. எல்லாமே ஐடியிலே இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. நல்ல கிரவுண்ட் பார்த்தனா ஸ்டிட்ச் பண்ணும். ரெண்டா போட்டுருந்தா போனா நீ டிக்கெட் டக்கு யூஸ் பண்ற. அது நீ பாத்து பாட்டில் கொடுடா. டிக்கெட் யூஸ் பண்ணா கொஞ்சம் முன்னாடி இறக்கணும். திருப்பி லாட முன்னாடி இறக்கணும். சரியா? சரி பாரு பண்ணு. யார் 4 அடிச்சது? கேப்டனா? உபி கூட ரன்னிங் போனா சீக்கிரம் ரன்னிங் போ. டோரா போனா பார்த்து போ. சரியா? இதுக்கு முன்னாடி யாரு கூட இல்லனாலும் நாங்க வர்றது தான் ஓடும். நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த எல்ஐகே படம் பாத்தீங்களா? பார்க்கலையே. பார்க்கலன்னு தானே ஓடிடியில் வந்தால் பார்க்கணும்னு. எல்ஐகே படம் யார் பார்த்தா? யாருமே பார்க்கல. யாருமே பார்க்கலையே. அவன் ஒரு ஆளும் மட்டமா இருக்கான். ஆளு அவன். நார்மல் பீப்புளாக இருந்தால் பார்க்கக்கூடாது அந்த படத்தை. அதனால பார்க்கலாம். இங்கிலீஷ் என்ன சொல்றியா? ஆமா நார்மல் பீப்புளுக்காக தான். நார்மல் பீப்புளுக்காக படம் எடுக்கலாம். அதனால பார்க்கக்கூடாது. ரெண்டுத்தையும் சைனிங் அத்தாரிட்டின்னு வாங்கல அந்த மாதிரி அவன் குழந்தைகளுக்கான சைனிங். அது ஒரு உள்ளாங்குள்ள ஊதுவான் ப்ரோ. அது செமையா இருக்கும். பக்கத்துல இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். இது அந்த படத்துல வர அவ இருக்கால ஹீரோயின், அந்த மாதிரி தான் உதயா ஆகுறாரு. பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாரு.
அதை அப்படியே மாத்தேன் திருப்பி விடுவீங்க. அதை வச்சு இது பண்றதுக்காக தான் சொன்னேன். நம்ம சொன்னா கேட்க மாட்டேன். இவனை நான் லவ் பண்ணலாமா அந்த ஆப் உனக்கு செட் ஆகாது. அப்படியே ட்ரெண்டை மாத்திட்டா. என்ன இருந்தாலும் இந்த டோரா தான் ஆரம்பிச்சாரு. ஆப் அடிக்டா இருக்கும். அவன் அந்த ஆப் அடிக்ட் ஆக்கி லாண்டுக்கு மூண்டு தானே பார்த்துட்டேன். கேப்டன் வேலு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. ஜெய் பார்த்தது இல்லைல்ல, பார்த்துக்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ். இந்த கிரவுண்ட் குதூகலமாயிடும். இந்த கிரவுண்டு ஒயிட் ஃபீல்டு தான் கொஞ்சம் இன்னும் குதூகலமாயிடுவார். ஒயிட் ஃபீல்டு தான் வருது. ஒயிட் ஃபீல்டு உருண்டை மெடிக்கல யாராலையும் வாங்க முடியாது. யாருமே ஆட மாட்டாங்க. ஆனா இவர் மட்டும் உருண்டை எழுபது அடிச்சுதான் மச்சான் அன்னைக்கு. ஆமாண்டா இங்க என்ன அடிக்கிறீங்க? எல்லாரும் அடிக்கலாம். ஒயிட் ஃபீல்ட்ல பவுன்ஸ் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இவர் மட்டும் அடிச்சிட்டு இருப்பாரு. கீழே உருண்டுட்டு இருக்குமா? தரையோடயே அவர் அடிப்பாரு. தரையோட படுத்துவாரு. இன்னைக்கெல்லாம் ரெண்டு நேரத்துல சம ஆயிட்டு சூர்யா எஸ் அப்படியே நிக்கிறான். நகராம நோ கூட சொல்லல. நீ கத்திட்டு போறல எஸ் இல்ல அவன் அதான் சட்டை கூட பண்ணல. அங்கே அட்டே நீ ஆப்போசிட் பேட்ஸ்மேன் நீ பாட்டுக்கு அடிச்சிட்டா மட்டும் ஆனானப்பட்ட பிரசாத் ப்ரோவே நண்பர் அவ்வளவுனே தெரியும். அவரே அவுட் ஆகிருப்பான் சூர்யா. சாண்டிக்கு பிரசாத்துக்கும் என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் பால பாத்திரியே ஓடுவாங்க. ஆப்போசிட்ல யார் இருக்கா, என்ன பண்றாங்க, வலிக்கிளிக்கு விழுந்துருக்கானா, எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. விழுந்துட்டியா ஒரு நாள்? நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிருக்காது. யார சொல்றேன்? உங்களே சாண்டி தான். இப்போ ஓடிட்டாரு உபி. நேத்து இதே எஸ் கட்டி தான் ஓடுனாரு, ரன் அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். என்னடா லெக்ல போறது கொடுத்துட்டு இருக்கான். இல்ல இது எனக்கு இது நேர்தான். எனக்கு தெரிஞ்சு ஹைட்டு தான் நம்ம சொல்லலாம். இது நேர்தான். சரி சிவா போ. தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏன்னா உள்ள வந்து லெக்ல ஆடல பாருங்க. நீ கொஞ்சம் செட் பண்ணி போடுறா. இன்னைக்கு அது கட்ட ஆரம்பி. அழகு ரெடி ஆயிக்கோ. அழகு பாடுறா. நாலு போறீங்க ப்ரோ. அப்படிங்களா நீங்க? நீங்க சாப்பிட போறோம். அதெல்லாம் முடிச்சு கட்டிவிட்டேன். இல்லையே தரமோ இந்த வழியா கொடுத்துக்கிறாங்க. கொடுத்தோமா எல்லாத்துக்குமே வா. ஐயா பிடிக்காதா? நேரம் வந்துட்டீங்களா? அவுட்டா? என்னோட அவுட்டா? அவர்தான் நான் அவுட். வெளியே எவ்வளவு தூரம் போச்சு? நீங்க காலையே வந்து ஹாஃப்ல வச்சிருக்கீங்க. ஆமா. ஹாஃப் மேல வெளியே போகுது. அவுட் சைடு ஆஃப். ஓகே ஹைட் மேல வேற இந்த சில்லுல பட்டு போகுது. ஆமா அதான் ஏன் அப்படி கொடுக்குறாங்க? அதான் கேக்குதா அவர்கிட்ட. எல்லாமே இது மட்டும். என்னோடது அவுட், உங்களோடது இல்ல. பார்த்தா ஒரு கேரக்டர் இருந்துச்சு. யாரா பாத்தீங்களா? நம்ம ஸ்பின்னர்ஸ் ஒன்று கற்றுக்கணும். அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அது மிஸ் ஆகுது நம்ம டீம்ல வந்து. நம்மள்ட்ட முதல்ல யார் ஸ்பின்னர்னு சொல்லுங்க. இல்லையே போடல, எல்லாம் ஃபாஸ்ட்ல போட்டாங்க. இல்ல மிடில் அண்ட் ஆஃப் அவங்க வந்து லெக் ஸ்பின் ஒருத்தர் No, போடுறாரு. அவரு கேட்டது என்ன, நம்ம டீம்ல யார் முதல்ல ஸ்பின்னர்னு சொல்லுங்கன்றாரு. இல்ல ஏய் அவங்களுமே எரிய தானே செய்றாங்க. அடிக்கலடா ஸ்லோவா இதுல அவங்க வந்து அந்த லைட்ல ஃபீல்ட் பண்ணல. செட்டப் பாருங்க. லைட் இது இப்போ இவருக்கு வந்து ஃப்ளைட் தானே. இல்ல அவங்க- எனக்கு தெரிஞ்சது இவருக்கு வந்தது ஸ்லோவா தான் வந்துச்சு. இல்ல எனக்கு ஸ்லோவா வந்தது. ஆனா பால் டெலிவரி பாருங்க, பிட்ச் எங்க ஆகுது. அது டெம்ப்டிங் பால். லைன் அதான். லைன்ல correct. அடிக்கணுமா இல்லையா அந்த டைலமால கொண்டு வராங்க. நேத்தி அவன் போட்டான் பாருங்க. நேரம். இது அந்த சின்ன பையன் போட்டதெல்லாம் அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க என்னன்னா ஸ்பின் போட சொன்னா பேட்ஸ்மேன் இப்படி டர்ன் பண்ணிடலாம். அந்த வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ஐயா ஸ்பின் எங்க போட்டான்? ஒண்ணு அடிச்சு நடு இல்ல, குத்தி அடிச்சு ஏத்துறானு. அடிச்சு ஏய், போட்டா நான் இன்னைக்கு ஸ்பின் தான்டா போட்டேன். டோரா திரும்புறாங்க. ஸ்பின்னர் அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? ஸ்பின்னருக்கு நீங்க இங்க போடுறீங்கன்றாரு, கால் கிட்ட இங்க போடுறீங்கன்றாரு. அவர் வந்து குட் லென்த்ல போட சொல்றாரு. நீங்க யாருமே குட் லென்த்ல போட ஆசை வரணும். பேட்ஸ்மேன் வந்து டபுள் மைண்ட் வரணும். இது அடிக்கலாமா இல்ல ஃபுல்லர் போட்டீங்கன்னா ஈஸியா ஃபுல்லர்ல நீங்க கண்டெய்ன் பண்றீங்க. ஷார்ட்டா பட் போட்டீங்கன்னா என்னன்னா திருப்பி அந்த அடிக்கலாம். இது இல்ல, புரியுது. ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க குட் லென்த்ல போட்டு. அதுதான் சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இருக்கு. ஆமா. அந்த ரைட் ஹேண்ட் நல்லா அடிக்கலாம். யாரோ பவர் ஹிட்டர் இருந்தாருன்னா அடிச்சு
என்ன ஆயிட்டாரு? ஃப்ளைட் நானா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எங்கடா இருக்கு? வெயிட் பண்ணுங்க யார் போனாங்க. ஆமா. அப்படியா? என்ன ஆகிட்டு வந்தாருன்னு தெரியல. பெருசா ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டு வந்தாரோ? அதான் இல்ல, correct தான். இந்தாடா இதுல மண்ணா இருக்கு பாத்து. இல்ல இல்ல என்ன ஒரு போனை வேற யாராவது யூஸ் பண்றாங்க? புது அப்புறம் சம்பளம் கேட்பான் போல இருக்கு வந்து. அப்ப சம்பளம் கேட்பான் போல இருக்கு வந்து. ஹலோ పంపించినా కదా బాలు నేను నైట్ మిస్ కాల్ சரிங்க ఏ శివ లాడా విడావురా బ్యాట్ వాంగాదరా పంపించినా బాలు చూడు ఒకసారి ஓகே ஓகே. బ్యాట్ వాంగాద ఫుల్ లాడు 750 పంపించినా సార్ చూసి కాల్ చేయండి ஸ்கோரிங் நம்பர் 61. நீங்க ரொம்ப டிஃபென்சிவ் மோட்ல போறீங்க. நானா? ஃபுல் டாஸ் பால் எல்லாம் கூட பால் வரதுக்கு முன்னாடியே டிஃபென்ஸ் ஆடினோம். ஓகே. இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை. என்ன ஆயிடுச்சு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ஈகோஸ் வேற இல்லை. மெதுவடை இல்ல. பிருத்திவி சொல்லுங்க. சூப்பர். ரேஸ் லைக் அது ஒரு 4 மேட்ச் எனக்கு எட்ஜ் ஆயிட்டே இருக்கு. ஓகே அது அதனால ஓகே. இல்ல கோல்ட் ஆகல. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா எட்ஜ் ஆகுது. என்கிட்ட அவர் வேற மாதிரி சொல்றாரு. அவர் இப்போ பிரதாப் வந்து போயிருந்தானா என்கிட்ட சொல்லணும்ல. நான் இதுதான் கேட்குறேம்மா. சிம்பிளான ஒரு கேள்விம்மா. போயிட்டு வந்தான்னா என்கிட்ட சொல்லுவானம்மா. நான் இப்போ ஏதாவது தப்பாக கேட்குறேன்னா ஒன்றும் அடிக்கிறது ரொட்டேட்டே பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக் உனக்கே பேட்டிங் வந்துடும். நான் எதுவும் அன்ரீசனபிளாக கேட்கல சார். நான் போய் பேசிக்கிட்டு வந்தேன். இவர் வந்து இப்போ போட்டு கொடுக்குறேன், நாளைக்கு போட்டு கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் இல்லை. சரி ஃப்ரீயாக விடுங்க, அது விடுங்க. இப்போ அடுத்த மேட்டர் நான் பரமசிவம்கிட்ட கரெக்ட் பண்ணியாச்சா? பாலுக்கு பால் ஆண்டா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சு. ஒரு 3 வாட்டி ஃபோன் பண்ணாரு. நான் ஃபோன் எடுக்கல. நான் இப்போ மேட்ச்சில் இருந்தேன். என்ன ஆச்சு? எதுக்கு ஃபோன் பண்ணாரா அவர்? பரமசிவம் ஆ இல்லை நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, ஹரி ஒரு பார்த்திபன் வந்து லீவ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. நான் ஆன் பர்பஸ் இந்த மெசேஜை எதுக்கு டெலீட் பண்ணேன்னா, நம்பர் அனுப்பிச்சிருந்தேன் எங்கள் டிரைவரோடது. அது நடுவில் வந்து இதாகிட்டு என்ன சொல்ல டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஐ டோல்ட் இல்லைம்மா இது இந்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல நீங்கள் லீவ் விடுங்கன்னு சொன்னேன். பிரச்சனை இல்லை. அதான் ரொம்ப முன்னாடி குதிச்சு சரி பேக் ஃபுட்ல போனா சரி இது எப்பவுமே பண்ணுங்க. அப்படியே கிரவுண்ட் கீழ தான் அதே ஹைட்டுக்கு அவன் சந்துரு கிட்ட 2-3 வாட்டி ஃபாலோ பண்ணுங்க. ஹரி அனுப்புங்க, பீம் சிங் அனுப்புங்க, நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, பிரதாப் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க சொல்லுங்கள். லெட் ஹிம் நோ தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் திஸ் மோல்ட். சரிங்களா? யார் இவர் ஃபோன் பண்ணாரா உங்களுக்கு? ரஃபி ஃபோன் பண்ணுறா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். சீரியஸ்லி வின் பண்ணடா. फ्रंट लाने போறோம். वंसलाम रफी, मैं आपको पृथ्वी को मैं कॉन कॉल करता हूँ 1 मिनट. हाँ पृथ्वी சொல்லுங்க. ரஃபி லைன்ல இருக்கான். ஓகே ஓகே ஓகே. ரஃபி அது இறக்கி வச்சுட்டு லேட்டில் ஏற்றிக்கிட்டு நீ கிளம்பி வந்து சாரை பாரு. நீ ஆ சரி. முதல்ல வண்டி உள்ள வரட்டும். வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். வரலன்னா வெளில நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்குங்க கிரேனை கூப்பிட்டு.
இப்போதைக்கு கிரேன் கூப்பிடாதீங்க இப்போ அழகாது வந்துடும்மா ஷெட்டுக்குள்ளே வந்துடும் அப்படியா இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு சரி பரவாயில்ல ரிஸ்க் வேண்டாம் வரட்டும் அவன் வந்தாலும் வாட் எவர் மினிமம் பே பண்ணணுமோ அது பே பண்ணிடுவோம் பிரச்சனை இல்லை ஒரு வழி இல்லை ரைட் சரிம்மா நீ இறக்கி வச்சுட்டு ஒரு ரோலை ஏற்றிட்டு ராஜேந்திரனுக்கு நீ கிளம்பி வந்து சாரை பாருமா நீ பிருத்வி அந்த டெர்சஜன் டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் பிரதாப்கிட்ட சொல்லுங்கள் நான் டென்ஷன் ஆன காரணம் வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வருது இல்லை இல்லையா இது மாதிரி பண்ணீங்க பண்ணலை எனக்கு என்ன தெரியும் அவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி சார் நான் பேசிட்டேன் சார் இந்த இப்படி இருக்குது இவர் வந்து ஒரு 5 டேஸில் கொடுக்குறாரு 10 டேஸ் இப்போ சார் வந்து நேற்று என்கிட்ட அந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு தெரியும் சார் இப்படி தேவையில்லாமல் இப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ இப்போ சொல்லுங்கள் கம்யூனிகேட் பண்ண சொல்லுங்கள் சரிம்மா நான் வந்துடுறேன் ஒரு 1.5 hours வந்துடுறேன் ஓகேம்மா சார் குட் மார்னிங் சார் வந்துச்சு சார் இப்போ வண்டி கம்பெனிக்குள்ள தான் வரப்போகுது சார் இப்போ போயிட்டு டீ வாங்கிட்டு வருவோம் ஆமாம் சார் இன்னொரு ஸ்டாப் சார் இது வந்து 9 days சொல்லியிருக்கேன் ஏன்னா 4 rollers 7 days 5 rollers 9 days சொல்லிட்டேன் சார் 9 to 10 days ஆகும் சார் இல்லை சார் 1 and that is 2 days per roller சார் ஸோ நம்மளுடைய பிளான் என்ன இருக்குன்னா ஒரு 6th day இல்லாட்டி 7th டேல 3 ரோலர் அனுப்பிச்சிருவோம் ஒரு வண்டியில் 9th டேல வந்து வில் சென்ட் 2 rollers இன்னொரு வண்டியில் நம்ம டீம் கேட்ச் விடுறோம்ன்ற 7 daysல வந்து 4 rollers எனக்கு இன்னும் additional 1.5 days for 5th roller போட்டுருங்க நான் எடுத்துட்டு போறேன் இல்ல பண்ணிட்டு இருக்கு செட் பண்ணிட்டு இருக்கு ஓகே அது புது பேட்டரி யார்ட்டையாவது ஓகே நீங்க எனக்கு என்ன செட் ஆகணும் நீங்களும் சாங் தான் தப்பு பண்றீங்க புது பேட் வச்சுல கண்டிப்பா சார் பாக்ஸிங் போற மாதிரி அந்த இதெல்லாம் வைக்கிறீங்க புது பேட் வச்சு உருட்டி உருட்டி பண்ணிடலாம் சார் பாக்ஸிங் போற மாதிரி அந்த பல்லுல எல்லாம் மாட்டறாரு அத போட்டுங்க இன்விசிலேட் எதுக்கு அது இல்ல நீ வெச்சிரா டேய் நீ எடுத்து போ பல்லு இதாவதுக்கா பல்ல சரி பண்றாரு இதா இருக்கு பேட்டை பத்தி கீழ பல்லு வீக் ஆயிடுச்சு bro. அவர் இருக்கிற வரைக்கும் அவுட் கீழ ஆகாம பல்லு வீக் ஆயிடுச்சு அந்த கேப்ல வந்து ஃபில் அப் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஃபில் அப் அடிச்சிராதடா, தள்ளி போடா. திருப்பி டேமேஜ் ஆயிட்டே இருக்கு எவ்வளவு இது 6 சொல்ல மாட்டேன் 40000 ஓகேவா 20000 20000 40,000 நினைக்கிறேன் அந்த இந்த அந்த பிராண்டா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கும் வந்து ஃபீல் இல்ல இங்கிலீஷ் அலைனர் இன்விசிலேட் நான் சொல்லிட்டேன் டூத் சீல உங்க வயசு செட் ஆயிடுச்சு எவ்வளவு வயசுங்க 40 40 பெரிய ஆளா இருந்தாலே என்னோட நான் சொல்றேன் ப்ரோ உங்களுக்கு கம்பெனிக்காக சொன்னேன் நானு என்ன வருஷம் பான எனக்கு என்ன 31 தான் இப்போ. என்ன வருஷம் பான பிரசாத் பா எந்த வருஷம் பாரு 88 டேய் 97 டா 88 ஹலோ உமரம் காட்டு அந்த எஸ்எம்எஸ் அனுப்ப சொன்னேன்மா சாண்டி நீங்க என்ன பண்றீங்க 88 87 யார் இவனா ஓகே பட்ராஜுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க பிரதாப்புக்கு நீங்க என்ன பண்றீங்க வேற யாரையாவது கொடுத்துறணும் ஹோல்சேல் எல்லாம் 88 ஓகே அதுக்கப்புறம் ஃபுல்லா செஞ்சு அடிக்கீங்க என்கிட்ட கொடுத்துறோம் அவன்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க அவன்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க பிரசாத் 87 நினைக்கிறேன் 86 87 அதாவது உபி உபி என்ன டேட்டா பத்தி உபி வந்து 86 அப்போ பிரசாத் என்ன அதேதான் 86 87 எனக்கு தெரிஞ்சு 85 பிரசாத் சுதர்ஷன் வாடி சொல்லிட்டாங்க அப்படியா வர இல்ல மறந்து மனோஜ் என்னன்னு தெரியாது ஏன்னா எல்லாரும் கிளாஸ்மேட் தானே இப்ப பவுலிங் எங்கடா போயிட்டு வந்த அதனால தான் நீங்க என்னடா ஆஃபீஸ்ல அந்த பையன் அவுட் ஆயிட்டான்
நேத்தே ஆபீஸ் இருந்துச்சு. நேற்று ஆஃபீஸ் வச்சதுதான் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன்ல. இல்லை நீங்கள் அதுதான் கொஞ்சம் இதுவாக திங்க் பண்ணணும். சிவா அவுட் ஆனால் இன்னொருத்தர், யூபி அவுட் ஆனான்னா இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. சிவா அவுட் பண்ணலாம். ப்ராக்டிஸில் வார்த்தை கொடுத்தானா அவங்க ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். இன்னொரு எண்டில் ஸ்கோர் வந்ததுன்னா இந்த சைடு கூட டாட்ஸ் ஆடுறவங்க ஃப்ரீயாக ஆடுவாங்க. நான் கொடுத்த கார் அதுதான் ஃபார்ம் போகிற ஸ்கோர்ஸ் போட்டு 6 ஓவர்ஸ் போட்டு கொடுத்து ஆடினான்னா கொஞ்சம் ரன் ஏற்றி கொடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு பாலம் இருக்கு. எவ்வளோ சொல்றீங்க போறீங்க நேரம் தலையா காலி பண்ணிருக்காங்க. அடுத்த அடிக்கும் போதெல்லாம் நம்ம பின்னாடி எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஓவர் த்ரோ மட்டும் இல்லடா, நம்ம தானே ஓவர் த்ரோ ஏகப்பட்ட ஓவர் த்ரோ பவுன்ஸ் காலுக்கிட்ட எல்லாம் காலுக்கிட்ட தூக்கி போட்டாங்க. டென்னிஸ் பால் பவுன்ஸ் அவுட் ஆயிட்டீங்களா? அவுட் ஆயிட்டீங்களா? சார் ப்ரோ மனோஜ் ப்ரோட டேட் ஆஃப் பர்த் என்னது? அவன் 80 பால் இங்களுக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுது. இந்த பாஸ் 80யா? ப்ரோ என்ன போக போக குறைக்கிறான். 85. ஒரு கான்கால் நீங்க எங்க போய் டீ குடிச்சீங்க? நீங்க அருண் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாரு. பேட் சீசனுக்கு அந்த மைண்ட் மென்டாலிட்டி ஆகிட்டார் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் வந்ததால் தான்டா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். ஆமாம் ஆமாம் ஸ்கோர் என்ன? 68 13 ஓவருக்கு 68 எக்ஸ்ட்ரா வந்ததால தப்பிச்சிருக்கோம். கேப்டன் அடிச்சு என்ன உபி வாய்ஸாவே இருக்கு. உபி வாய்ஸ் மாதிரி இருக்கு. பாருங்க ப்ரோ, அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். பெரிய பிளேயர் 64 நல்ல ஸ்கோர் தான். நல்ல ஸ்கோர் தான். பவர் பிளே ஆடுறீங்க. அவ்வளவுதானே. உங்களுக்கு இனிமே என்ன வேணும்? பவர் பிளேயர் ரன் வேணும். அவ்வளவுதானே. ஆமாம் டெஃபினெட்லி. இனிமே பாருங்க அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்கு. சரி நான் அந்த வாரம் போடுறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க எந்த ரிப்போர்ட்டும் வேணாம் எனக்கு. அதெல்லாம் வேணாம். சரி ஸ்கோர் கட்டணும். அவரு நீங்க விளையாண்டதே வேணாம். ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்டே பார்க்க மாட்டாரு. ஆமா. இதுக்கு போய் வேற ஒருத்தர் நீங்க அதெல்லாம் வேணாம். ஆமா ஆமா அதுவும் ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்டே கையெழுத்து போட்டு அவ்வளவுதான். நம்ம என்னைக்குமே வந்து எப்படிடா யோசி அப்படியே டைரக்டா இறங்கி தான் பண்றது எல்லா வேலையும். என்னடா ஆமா இப்படிதானே பண்ணணும். எது பின்ன அது ஏல பண்ண முடியுமா? அதை ஃப்ரண்ட்ல வாங்க நாட்டு போறீங்க. சரி நீ என்ன பண்ணுவீங்க? அதானே என்ன பண்ணுவீங்க நினைக்கிறேன். அனலைஸ் பண்ணுது. என்ன பண்ணுது? என்னமோ ஒன்று பண்ணுது. அது எல்லாத்தையும் நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து அதுவாக ஒரு விஷயத்தை கொடுக்குது. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்குதுங்க. ஆமா அப்பெல்லாம் கிடையாது. சரிங்க. நான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பாமரன் தான். பட் ஏஐல நீங்க என்ன கேட்பீங்க? இதெல்லாம் போட்டுட்டு எனக்கு இதோட பீப்புளோட பர்ஃபார்மன்ஸ் கொடுங்கன்னு தானே கேட்பீங்க. இல்லை வெறுமனே போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்களா? எது வேணா கொடுக்கல. நான் ப்ராம்ப்ட் என்ன சொல்றேன் அதுதான் நானும் சொன்னேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது வந்து அப்சர்வ் பண்ணி மொத்தத்தையும் கொடுக்கும். இல்ல ஒரு லாண்டா தான் ப்ரோ சொல்லுது. தண்ணி அதுதானே நானும் சொன்னேன். உங்களுக்கு சொல்லுங்க. ஆமா இப்போ சண்டோஸ் வந்து கண்டிப்பாக விளாண்டா பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 48 தான் எஸ்ஆர். இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒன்று புரிஞ்சுக்கங்க தெளிவாக. இப்போது மனோஜ் கேப்டன்சி பண்ணும்போதும் மனோஜ் டீமில் ஆடும்போதும் கூட எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? பவர் பிளேயில் விக்கெட் விடாது. அந்த மாதிரி விடாமல் போனது எல்லாமே 150, 170, 200 டச் ஆகிடும். அதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக போய் பாருங்கள். அந்த மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருக்கும். பவர் பிளேயில் அடிச்சே ஆகணும், எஸ்ஆர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அது பேட்ஸ்மேனோட மூடு பாலுக்கு ஏற்ற மாதிரி வர்றது. அது என்னவா வேணால் இருந்துட்டு போகும். இன்கேஸ் பவர் பிளேயில் விக்கெட்டு போல நல்ல ரன் வந்துச்சுன்னா இன்னும் மேலே வரும். பவர் பிளேயில் விக்கெட்டு போயிடுச்சுன்னா அது எல்லாமே கீழே வரும். சரியா புரியுதா? இது மட்டும் தான் நான் சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரன் வேணும் அப்படின்னா சரி அடிச்சு ரன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ரன்னு சொல்ல வரல. நீங்கள் இப்போ டோரா மட்டும் சொன்னாங்க. இப்போ நான் அப்சர்வ் பண்ணது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் தான் சொல்கிறேன். நீங்கள் புது பேட் இல்லை புது பேட் வந்ததுக்கப்புறம் அது ஒத்துக்கிறேன். நான் அதை ஒத்துக்கிறேன். நான் எல்லா பேட்ஸ்மேனும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னோட மிஸ்டேக்கை வந்து டோரா கண்டுபிடிச்சாரு. என்னன்னா நான் முன்னாடி ஆடுற மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் இந்த 2 கேட்டகரி உதய் அது அவர் மட்டும் பாயிண்ட் பண்ணுறோம். எப்பவுமே நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா ஒரு விக்டரி இருக்கணும் க்ரீஸில் வந்து. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 எண்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு. ஸ்கோரே வரல.
நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சிவா அவுட் ஆயிட்டாரு, அவர் எதுவும் வந்து அப்ப சிவா அவுட் ஆயிட்டாருன்னா அதே மாதிரி இன்னொரு ஹிட்டர் போகணும். இப்ப சிவா சூர்யா இருந்திருந்தான்னா நேற்று இறக்கணும் பார்த்தா இறக்கிட்டேன். அப்ப சிவா என்ன ஓவர் ஆகும்னா சிவாவோட இல்ல, ஓவர் நான் சொல்றேன் அப்ப என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகும். இன்னொரு எந்த ஸ்கோர் வந்ததுன்னா தோரணா ஒரு பவுண்டரி வந்து தோரணா ஹிட்டர்ஸ் நம்ம டீம்ல யாருமே கிடையாது. அதாவது நீங்க இருக்கீங்களா? ஹிட்டர்ஸ் யாருமே இல்ல கிடையாது. நீங்க இருக்கீங்களா? உண்மைதான். 30 பாலுக்கு 50 ரன் அடிச்சீங்க. அது பேர் ஹிட்டரா அடிக்க வர சும்மா இருங்க. நம்ம டீம் அதே வெங்கட் நம்ம இதுல hitters அடிக்கணும்ன்ற அவசியமே அதுதான் விஷயம். அதுதான் நான் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா பவர் பிளே 42 பால்ஸ்னா 50 to 60 ரன்ஸ் வேணும். அதுக்கான போதும். இல்ல இங்க பாருங்க, அது அடிச்சு தான் எடுக்கணும், 6 அடிச்சு தான் எடுக்கணும். ஹிட்டர் சொல்றேன். இப்போ நீங்க கால்குலேட் 14 பால் 3 பால் ஓடுறாங்க. அது ஓகே. 15 17 நாங்க பால் டு பால் தான் ஆடுறது. நான் என்ன சொல்றது இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா ஐயோ நான் சொல்றது அழகு எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு வந்து அழகு கான்செப்ட் கொடுக்காம தான் இருக்கும். அப்படி ஆயிடும். இப்போ அது வரல என்னோட mistake தான். அதை தப்பு சொல்றேன். அதை வந்து change பண்ணணும். நான் மாத்தி செட் ஆகல. சும்மா போய் ஆடிட்டு இருந்தோம். கேப்டன்ஷிப் சைடுல நீ அப்படி நான் பார்க்கணும். ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த மேட்ச் ஆடி இந்த 27 அழகு வந்து bowling போட மாட்டான். என்னோட ஆவரேஜ் இப்போ அது 24.5 ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த லட்சம் ஒரு 6 மேட்ச் ஆடி இருக்கு. முன்னாடி நீங்க என்ன இப்போ நம்ம இந்த ஒரு கிரவுண்ட் இருக்கேன் நான் டோர்னமெண்ட் விளையாண்டு லாஸ்ட் ஃபைனல் தோத்தோம். அதுக்கப்புறம் அது அந்த கிரவுண்ட்ல அடிச்சு யாருமே அடிக்கிறதுக்கு ஆகல. ஒரு அப்பப்போ ஒரு ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ரொட்டேட்டும் பண்ணி பவுண்டரி அடிப்பே ப்ரோ உங்களை வச்சு தான் சேத்தங்கள் வாங்கிட்டு இருக்கேன். ஓவர் பில் அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க தெரியுங்களா? ஒரு இன்னிங்ஸ் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறீங்க. இது சிம்பிள் இது. பவர் பிளே 42 பால்ஸ் 50 to 60 ரன்ஸ் வரணும். அது 51 அதான் நான் சொல்றேன். 60 ரன்ஸா இருக்கட்டும். ஆனா அந்த அதை கொண்டு வரணும். அதுக்கு வந்து நீ அடிச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ அது வந்து அதுக்கான பால் வரும். ஏன்னா பவர் பிளேல போடுறவன் அந்த டீம் கூட ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலர் போடும். சொல்ற வேர்ட் என்ன மாதிரி இருக்கு ப்ரோ? ரன் வரணும்னு தான் சொல்ல வரேன். ரன்னுக்கு போகணும். அது கரெக்ட். ரன்னுக்கு பவர் பிளே ஹஸ் டு பி பவர் பிளே. சிம்பிளா சொல்ல வரேன் அதுதான். 6 ரன் ரேட் குறைக்க கூடாது. அதுதான் என்னோட டார்கெட். நான் ஹிட்டர் ரன் கேட்கல. 6 ரன் ரேட் என்னன்னா இந்த ஸ்கோர்ல ஈஸி ஸ்கோர். ஆமா அது கரெக்ட். லாஸ்ட்ல போறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ போன மேட்ச் எனக்கு தெரியும் வரா. நீங்க போய் விளாண்டுருக்கீங்க. உங்க ஆங்கர் நல்லா போட்டி கொடுத்தாங்க. உங்க ஆங்கர் நீங்க விளாட்லன்னா இப்போ கொடன்னு விக்கெட் போயிடும். அப்போ நேற்று கரெக்டாக இருந்துச்சு. நீங்க இல்ல இன்னைக்கு சரி பண்ணி விளாட்றீங்க. இப்போ கூட கரெக்டா தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து ரொம்ப டாட்ஸ் இன்னும் எனக்கு ஒன்றே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஓவர் முன்னாடி பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காரு. புது பேட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி தோணுது. இல்லை ஏதோ யோசிக்கிறாரு. கொஞ்சம் இது பண்ணி விளாடுவோம் ஏதோ யோசிக்கிறேன். ஏபி மேட்ச் போட்டுடலாம் ப்ரோ. இல்ல. உங்களுக்கு நான் போறேன் ப்ரோ ஓப்பனிங். நான் போறேன் ப்ரோ ஓப்பனிங். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. இந்த கேப்டன்சி எனக்கு பிடிக்கல. யூபி கேப்டன்சிலாம் சொல்லிட்டு போறேன். அப்படிலாம் கிடையாது. நான் சும்மா கலாய்க்கிறேன். ப்ரோ இப்படியே சொல்லி தான் இது பண்ணி விட்டுறீங்க. ஏய் நீ என்ன பண்ற இது? டேய் மேட்ச் பாரு டேய். என்ன பண்ற? இல்ல இது பெரிய ஸ்கோர் கிடையாது. அதான் சொல்றேன் நான். பால் டு பால் ஸ்கோர். நம்ம தேவையில்லாம பில்டப் இது பண்ணிக்கிறோம், ப்ரெஷர் பண்ணிக்கிறோம். பார்த்தாக்கெல்லாம் இது அசால்ட் 5 ஓவர்ல அடிச்சுட்டு வந்துடுவாரு. இவ்வளவு நேரம் நல்லா தானே அப்படியே போயிடுங்க. உண்மையா உங்களுக்கு எப்படின்னா ஒரு 10 ரன் ரேட்ல கொடுத்தாங்க 5 ஓவருக்கு 50 40 கொடுத்தாங்கன்னா அதுவே 5க்கு 70 எப்படி பால் இல்ல நான் முன்னாடி போய் ஆட்டேன். பால் வரதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா கட்டளை போட்டு அப்படி வச்சிட்டீங்க. பால் டேர்ன் ஆகி எத்தனை நல்லா நாட்டுல ஒன்லி நான் மிடில்ல மட்டும் தான் இருக்கேன். நீலா பிரதர்ஸ் பாருங்க. நீலா காத்து அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரே ஒரு வேற ஒன்றும் பாருங்க. நீல நல்லா ஆடுவானா இங்க வாங்க. ஆமா நீல தான் டாப் பண்ணிட்டு ஏதோ போட்டுருந்தாரு. மாறுங்க ப்ரோ. ஒரு மேட்ச் 100 போட்டாங்க. ஒரு மேட்ச் அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆட மாட்டான். போன மேட்ச்லாம் கொடூரம் பண்ணிட்டான் தெரியுமா? பவர் பிளேல எவ்வளோ தெரியுமா? 7 ஓவருக்கு 22 ரன். என்னைய பார்க்குற மாதிரியே இருக்கு ஆப்போசிட்ல அப்படின்னா. இதெல்லாம் 22 ரன். பால பேட்லயே வாங்கல. பவர் பிளேல நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்ன ஒரு கொடூரம் தெரியுமா? 7 ஓவருக்கு 22 ரன் வரணும்.
அடுத்து 6 கண்ணே கம்ப்ளீட் ஆகுதுன்னா அங்கேயும் ரன் அந்த 2 மேட்ச் அதுல வேற வந்து ஜஸ்டிஃபை பண்றான். லாஸ்டா வந்து ரெண்டு 4 அடிச்சான். நான் வந்து 25 balls 16 runs அடிச்சிருக்கேன் அப்படின்றான். 9 தான் அது. 6 ஆவரேஜ். பவர் பிளேல விளையாண்டோட தெரியுமா 25 பால் நீ பவர் பிளேல விளையாண்டிருக்க. அதை வச்சு அந்த 2 மேட்ச் டிசிஷன் பண்ண முடியாது. ஓப்பன் நல்ல ஓப்பனர் கிடையாது. நான் தான் குறைஞ்சபட்சம் 10 மேட்ச் நான் எதுக்கு உங்களை ரிப்போர்ட் அழகு ஆப்போனன்ட்க்கு ஆப்ஷன் தரேன். அது ஒரு சிலது என்ன அவுட் ஆகாம இருந்தீங்கன்னா நீங்க ஓடாம இருப்பீங்க. என்ன அவுட் ஆகுனீங்கன்னா பின்னாடி வரவங்க ஓட விட்டுறாங்க. ஷார்ட்டா பாய் 6 லட்சம் ஆகுது. என்ன பண்றீங்க? அதாவது அதுக்காக தான் புரியாது. அவர் பேசாம கேப்டனா வேணாம். அழகு ஆப்போனன்ட்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன அவுட் ஆகாம இருந்தீங்கன்னா நீங்க ஜாலியா விளையாடலாம், நான் அடிக்க மாட்டேன், நீங்களும் ஓட வேணாம். என்ன அவுட் ஆகுனீங்கன்னா பின்னாடி எல்லாம் ஓடுவீங்க. அப்படியா ப்ரோ? அப்படி கேட்டுட்டு சொன்னீங்களா இது டெஸ்ட் மேட்ச் கிடையாது. சொல்றாரு அடிடா அவங்ககிட்ட நீ என்ன ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்க? இத ஒன் டே டெஸ்ட் பண்ற மேட்ச் சொல்லிட்டு வந்துரு. அடுத்த உங்களை இறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு உதய் அப்படின்னு சொன்னா. அதனாலதான் டாட்டா பத்து பால் ஆனாயா, ரன்னே அடிக்கல, 0 தான் அடிச்சிருந்தான். எத்தனை வருது? 15 ஓவர். ஸ்கோர்னா 88 balls இப்போ எத்தனை செஞ்சுரி அடிச்சீங்க? ஓவர் பிளேல சும்மாவே இருக்க மாட்டானா? அதான் நாளைக்கு தெரிஞ்சு போட்டு வேளாங்கண்ணி போயிருக்கான். இந்த பேட் எடுத்து யாரு? இல்லாம அது இருக்க விஜயா. 30 ஓவர் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டானே. அதுல ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கான் மத்திய இல்லையா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை மணி இருந்தாலும் பனையூருக்கு வந்துருக்கு. 4 பேர் 4 ரன் 1 வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் தலைவர்கள். சிங்கிள்ஸ் ஆடுது. நீங்க இது அதான் சொன்னேன், சும்மா காத்துல இருக்காதா தெரியல. அவர் சிங்கிள்ஸ் புது பழைய பேட்ல அப்புறம் 40 அடிப்பீங்க. கிட் டைலண்ட் வந்துச்சா திருப்பி பழைய பேட் இப்போ 84 balls 120 அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ பால் டு பால் ஆனா போட மாட்டேங்குது. 88 ரன் அடிக்கும். இது 40 ரன். அப்ப 20 எக்ஸ்ட்ரா வரும். 20 பால் ஆடுறாங்க. ஏய் பேட்ல ஆடுறா இல்ல சிங்கிள்ஸ் ஆடி கொடு. அடிக்க ட்ரை பண்றேன். மிஸ்டர்ல இருந்து அடிக்கிறான். அதனால தான் பிரச்சனை. ஃபுட் ஒர்க் அடிக்கிறான். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன். அவனும் சரி நீலாவும் சரியா சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு நம்ம தலை கன்சு ஏய் கன்செப்ட் இல்ல. என்ன கன்செப்ட் ஃபுட்வொர்க்னா நீ நினைச்சிட்டு ஃபுட்வொர்க் நீ பண்ணத பார்த்தேன். ஏய் கன்சோட ஃபுட்வொர்க் என்னமா இருக்கும் தெரியுமா? அப்படியே குறுக்க போய் போட்டு நாயெல்லாம் பார்த்தோமே. அது பேர் என்னமோ சொன்னாங்க சிவா, என்னது அது? ராக்கி பாய் மாதிரி குறுக்க புண்டு அடிப்பாங்க. இல்ல, அது பேர் என்னமோ இந்த சொல்லுவாங்களே சர்ஜிக்கலா இருக்கும் அப்படி. அது பேர் என்ன? கிளாசிக்கல்லாம் கிடையாது. அது அப்படியே அது பர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டர் கேக்குறாங்க அவங்க. கிட்டர் யாரும் இல்லைன்னா அவங்களே கேக்குறாங்க. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான்ல, ஆமா தலைக்கு அடிச்சான் அப்படின்னாங்க. ஜாக் யார் அப்போ? அவன் ஏன்டா சொல்லி வைக்கிறான்? அவன் சொல்லி விட்டான். சொல்லாதடா சும்மாடா. உதய் யாரு? ஸ்லோவர். ஐயே அவர் ஜீப்பர் அவன் நம்ம சந்தோஷத்துக்கு டபுளானவன் போல இருக்கு. இல்ல அவங்க ரெகுலர் கீப்பர். நாங்க ரெக்கார்ட் ஆயிட்டு யாருது நம்மள்டா? இல்ல இல்ல இதுதான் அவன்கிட்ட சொல்லி. அது எடுத்து நம்ம போடுவோம். இதுதான் அவன்கிட்ட சொல்லி. அவனுக்கே தெரியும். அவனுக்கு டோர்னமெண்ட்ல விட்டாம இருக்க ஒரு கேட்ச். யாரு? கரெக்டா இவ்வளவு தூரத்துக்கு தான் போயிட்டு இறங்குது. போய் கையெல்லாம் வச்சுட்டான். கையில போட்டு அந்த கை என்ன சொல்றான்னா, நான் கீப்பிங் பண்ணாதான் எனக்கு பேட்டிங் நல்லா வருது, நான் பால் நல்லா பாக்குறேன். நீ பாக்குறதுனால மேட்ச் தோக்குறமே, நான் அதுக்கு என்ன பண்றது? உனக்கு பேட்டிங் வரணுன்றதுக்காக பின்னாடி வந்து 50 ரன் கொடுக்க முடியுமா? பாம்பின் கால் பாம்பு. நம்மனா ஐயோ ஐயோ இல்ல ஒண்ணொண்ணா ஆனா போதும். ஒரு அழகு வந்து கரெக்டா ஒண்ணொண்ணா ஆனா போதும். சே முன்னா அப்படிலாம் கிடையாது. முன்னா சாயங்காலம் வந்துட்டு போயாங்க. இல்ல அதான் எங்க போறீங்க? மாவலிபுரம் இங்கடே இல்ல. ஃபேமிலியோட எங்க போறீங்க? ஒரு சின்ன ஒரு இந்த ஃபேமிலியோட கெட்டுக்கது. எங்க? எந்த வீட்டோட பார்க் எங்க பார்க்? சார் ஒரு ஃபேமிலி போறாங்க எல்லாரையுமே. நீங்க எந்த ஃபேமிலின்னு கேட்கணும். சொல்லுங்க. ஊர்ல போய் விட்டா ஊர் கூட போக மாட்டாங்க. போலாமா? விக்ராந்த் போயிட்டாரு. அழகு ரொட்டேட் பண்ணிட்டாரு ரெண்டு பேரும்.
சரி ஓகே ஆ எத்தனை வருது ஜி? 16 அதான் அந்த மெயின் ரோடு தானே 1685 மப்பேடு மெயின் ரோடு என்ன ஸ்டோரு ஜெயான் ஸ்கூலா சரி ரைட் ஓகே சரி ரைட் ஓகே நீ வரியா என்ன சரி ரைட் ஓகே ஓகே ஒரே இடத்துல இருந்து தான் இது பண்றான் நவுற மாட்டேங்கிறான் அவன் நகர மாட்டான் தோரா எங்கடா போறீங்க இந்த பார்க்கு பார்க்கு மாடி பார்க்கு இதுல பார்க்கு ரெஸ்டாரண்ட்ல இங்க அது ஓபன் ஆயிட்டு யார் யாரு இப்போதைக்கு வந்து நானு அவனை இறக்கி விட்டு ஏய் இல்லடா சிவா bowling போடல. நீ நல்லா ஒரு யோசிச்சு பாரு Batting boy. என்னது புக் பண்றதுல அது ஓபன் பார் தான் மச்சி பவுலிங்கே போடல ஓபன் பார் 70 mm ல ஒரு இது போட்டுட்டு ப்ரொஜெக்டர்ல வந்து மேட்ச் போட்டு விட்டுரும் நீங்க 4 வந்துச்சா? ஆமா அப்படி தெரியல அந்த மாதிரி இல்ல இது வெறும் இதுதான் நம்ம இதுதான் என்ட்ரி ஃப்ரீ தான் ரெண்டு மேட்ச் விளையாண்டானா வந்துரும் அவன் நானு சூர்யா கொஞ்சம் நகர்ந்து அந்த ட்ரிகர் மூவ்மென்ட் பண்ணி வந்து விளையாடணும் கன்சு, இந்த லேண்ட் பேட் சுதர்சன் பிரேம் அத சொல்றேன் இங்க வர அப்புறம் வினிஷ் இல்ல இங்க நாங்க 6 பேர் தான் பேசுறேன் தோரா பேசுறதே பிரச்சனை விஜய் வரியா சாயங்காலம் தூரம் வரீங்களா சாயங்காலம் ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அடி கண்ட அடி அடி ட்ரீட் வாங்கிக்கோ யார் வீட்ல உங்க வீட்லயா சிரிப்பு பாரு அவனுக்கு யார் வீட்ல வீட்ல கிடையாதுங்க பார்க் ரெஸ்டாரண்ட்ல பசங்க மட்டும் தான் போறீங்க பசங்க தான் வர ட்ரீட் கன்சு அப்படியா காட்றாடி ரெண்டாவது வாட்டி அடிக்கிறான்ல அதான் கரெக்ட் அடிப்பானா சுதர்சன் குடிப்பான் குளிப்பான் செய்ய போறா இன்னைக்கு சூர்யாவையும் கன்சையும் ஆமா செய்வான் கடிச்சு குடிப்பாரு கன்செல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம யாரு நான் குடிப்பேன் ஆமா அது ஃப்ரீ பால் வேகமா 2 டவர் ஆகும் நினைக்கிறேன் ஸ்ட்ரீட் பால் ஏறி வந்து ஆடி இருக்கலாமே அவர் வந்து ஏன் பேட்ல அடிச்சிருக்கலாம் ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் பார்த்திருக்கலாம் தைரியமா போயிருக்கலாமே அவங்க அந்த அவருக்கு அதே மாதிரி விளையாடுறதுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அவர் தான் வந்து என்கிட்ட கேட்டாரு யாரு ஹிட்டர் இல்லையா டீம்ல அப்படின்னாரு இல்ல இருக்கான் ஒருத்தன் அவனை பின்னாடி உட்கார வச்சிருக்கோம் நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் உங்களுக்கு ஒருத்தன் போட்டான்ல ஆமா என்னையே தலையில அடிக்க பார்த்தாரு அவரா ஆமா அவன் தாங்க ஹிட்டர் அவங்க டீம்ல இட்டு இருக்காங்க என்ன அவங்க டீம்ல இல்ல யாராவது தூக்கி அடிச்சு அவுட் ஆவாங்கல்ல ஊட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல ஆமா அவுட் கோல்ட் ஆயிட்டனே எடா பார்க்கலையா இல்ல அவர் வந்து வேற இது பாத்து வேற மூட்ல இருந்தியாடா 18 பிளஸ் படம் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காது இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன் குளுக்கோஸ் வேணுமா யார்கிட்ட இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்க அவன் பேக்ல ஏண்டா எம்ஆர்எஃப் பேக்ல ஏது அவங்க பேக்கா இருக்க போகுது இல்ல அவங்க பேக் ஏய் இங்க இருக்கு அது அவங்களது உதய்துடா எம்ஆர்எஃப் உதய்து தான்டா வருது மச்சி அது